ஏப்பா விவசாய நிலத்துல காரை ஓடிட்டு வரீங்களே என்னப்பா இது? சூப்பரா இருக்கு. அனுசூயா, இங்க குதிரை ரேஸ் வைக்கலாம்னு நினைக்கிறேன். சிட்டில நான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால தான் நான் அவுட்டர்ல பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா மாமா, அனுசூயாவுக்காக நீ என்ன வேணா பண்ணுவல்ல. அனுசூயா இன்னும் எதுக்குடா வெயிட் பண்ணணும்? வெட்டிங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மாமா. Today's first race between white horse and the black horse. இப்போ அந்த வெள்ளை பொம்மை மேல இருக்க சவுப்பு டவலை யார் முதல்ல எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் தி ரேஸ். அனுசூயா, the white horse, 5 lakhs. 5 lakhs on black horse. Come on babies, let's go. அந்த குதிரை மேல போய் ஏறி உட்காருங்க. ஐயா என்ன இதெல்லாம்? இங்க என்னப்பா நடக்குது? Horse racing. தமிழ்ல குதிரை பந்தயம். இங்க குதிரை பந்தயமா? நீங்க கார்ல வந்து எங்க நல்ல மொத்தத்தையும் பாழாக்கிட்டீங்க. என்னடா பயிர் தானடா போச்சு, உயிரே போன மாதிரி அழுதுட்டு இருக்காரு மாமா. ஊசி Oh, he is right to ஏகசாயம். தம்பி, நான் விவசாயத்தை நம்பி இருக்கிறவ பயத்துல அடிக்காதீங்கப்பா. ஏய் கிழவா, அனுசியா குதிரை மேல உன் 5 ஏக்கரை பெட்டு வை, டபுள் ஆகும். இந்த விவசாயத்தை நம்பினா உனக்கு என்னடா கிடைக்க போகுது? பைத்தியக்காரா. நீங்க எடுத்து போலனா மரியாதை கெட்டு போயிடும். முதல்ல இங்க இருந்து வெளிய போங்க. வாங்க பெரியவரே, என்னாச்சு பெரியவரே? எழுந்திருங்க. என்னாச்சு பெரியவரே? என்னால மொத்தத்தையும் பாழாக்கிட்டாங்க தம்பி. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. அவங்க எல்லாம் திமிர் பிடிச்சவங்களுக்கு பிறந்த பசங்க. அவங்கள ஏத்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது. என்ன நான் எல்லாத்தையும் எழுதிட்டேனா? எனக்கு நியாயம் சொல்ல யாரும் இல்லையா தம்பி? ஒருத்தர் இருக்கான். யாரு தம்பி? புலி ஊருக்குள்ள வந்தா எல்லாரும் ஓடி போவாங்க. ஆனா ஒருத்த மட்டும் எதிர்த்து நிப்பான். ஏன்னா அவனுக்கு பயம்னா என்னன்னே தெரியாது. அவனுக்கு குதிரைங்கிற பேரை கேட்டாலே நரம்பெல்லாம் பொட்டச்சிட்டு நிற்கும். முழுசா இன்னும் 25 வயசு கூட ஆகல. ஆனா அடிக்க ஆரம்பிச்சான்னா ஒரே நேரத்துல 25 பேர் அடிப்பான். அந்த அளவுக்கு பவரா? அது சாதாரண பவர் இல்ல, மெகா பவர். மெகா பவர். சிட்டில இருக்கிற ஸ்பாயில் கிட்ஸ் எல்லாமே எங்க தான் இருக்கீங்களா? டேய், முதல்ல யாரா நீ? அடி வாங்குறதுக்கு அட்ரஸ் எதுக்குடா? அடிப்பியா? அடிங்க. பாக்குறதுக்கு சின்ன வயசு ரஜினிகாந்த் மாதிரி இருக்க. என்ன பண்ணலாம்னு வந்தடா டேய். டேய், பார்க்க மட்டும் இல்லடா, செய்யற வேலையும் அப்படிதான் இருக்கும். கைய பார்த்து எப்படி ரஃப்பா இருக்குன்னு ரவையா உரிச்சிருவேன். கூல்ரா கூல். எதுக்கு இப்ப டென்ஷன் ஆகிறீங்க? எனக்கு ஒரு விஷயத்துல கிளாரிட்டி வேணுங்க. அந்த பெரியவரோட பயிர்ல வண்டியை விட்டு நாசம் பண்ணது ஏவன்? நான் தான். பெண்ணதுக்கு அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க அண்ணா. இந்த பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணது யாருப்பா? நான் தான். பெண்ணா அதுக்கு அண்ணா கொஞ்சம் நீ ஒதுங்கி நில்லுன. இங்க குதிரை பந்தயத்தை வைக்கலாம் நினைச்சது யாரு? நீ இரு மச்சான். நான் இருக்கும்போது உனக்கு என்ன மச்சான்? நான் போறேன். என்ஜாய் ட்ரிங்க். ஏய், இங்க குதிரை பந்தயத்துக்கு நான் தான் ரெடி பண்ணேன். அதுக்கு என்னடா இப்போ? இப்படி லேண்ட் காலியா இருந்தா அங்க ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம். அதை விட்டுட்டு குதிரை பந்தயம் ஆட வைக்கிறீங்க. குதிரை பந்தயம்
பார்க்கலான்னு வந்தேன். ஆனா ஆம்பளைங்களை குதிரை மாதிரி ஓட விடுற ஆம்பளைய பார்த்தேன். ஏய், விவசாயம் இந்த நாட்டோட முதுகெலும்புடா. அந்த முதுகெலும்ப முறிக்கலாம்னு முயற்சி பண்ண பெரியவரே, நாங்க எப்படிங்க? தம்பி, இந்த நன்றி கடனை எப்படி தீர்க்க போற? எதுக்கு இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க பெரியவரே? டேய் புறம்போக்கு, எகசாயம் இல்லடா விவசாயம். எக்ஸ்கியூஸ் மீ, ஏன்? என் கார்ல கொஞ்சம் ப்ராப்ளம். லிஃப்ட் கொடுக்க முடியுமா? ஷூர், கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். மார்னிங் சார். பத்மா, சார் 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 என்ன பத்மா இது? வெளிய மட்டும் நியூ லுக் போர்டு, உள்ள வந்தா பழைய ஆளுங்க. கொடுமை. நிலக்கரி வச்சு புல்லட் ட்ரெயின் ஓட்ட முடியுமாடா? பிக்கப் இருக்குமா? இப்ப உடனே எல்லா ஸ்டாஃப்ஸையும் நாம மாத்தி ஆகணும். சார் இப்ப நாம மாத்த முடியாது சார். சேர்மன் சார் கிட்ட பாண்ட் எழுதி வாங்கியிருக்காங்க. போனோம்னா மேல தான் போனோம், வெளிய எல்லாம் போக மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பைரி இல்லையா? எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு ஒன்றும் மருந்துங்க இல்ல சார். மருந்து மாதிரி எவ்வளவு ஏஜ் ஆகாங்களோ அவ்வளவு கிக்கு கிக்கா? கொஞ்சம் அங்க பாரு. மூர்த்தி சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இந்த கம்ப்யூட்டருக்கு புழு புடிச்சிருக்கா, புழுவா? கிட்ட அடிச்சா போயிடும்னு இவன் தான் சொன்னான். அது புழுவோ ஃபங்கஸோ இல்ல சார், அத வைரஸ்னு சொல்லுவாங்க. அப்படியே இவன் வாயில கொஞ்சம் அடிச்சு போய் தொலைட்டான். கேவலமான அட்வைஸ் சொல்றத கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. வணக்கம் தம்பி, உங்க ரெட் கலர் சட்டை நல்லா இருக்கு. டேய், அந்த கண்ணாடியை கொஞ்சம் இறக்கி விடுறா. சட்டரை இறக்கிட்டு இப்ப பாரு. ஓ, கிரீனா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தம்பி, அவருக்கு கலர் பிளைண்ட்னஸ். நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறது ஒயிட் ஷர்ட்னா அவருக்கு தெரியாது. நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. வாட் இஸ் திஸ் பத்மா? வாங்க சார். வலிக்குதா? ஆமா, யார் நீ? உன் பேர் என்ன? ஹரி. இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு? பொம்பளைங்களுக்கெல்லாம் பசங்களோட பேரு, பசங்களுக்கு பொம்பளைங்களோட பேர். ஹரி, பத்மா. எதுக்கு இவ்வளவு எக்ஸைட் ஆகுற? சார், நம்ம ஸ்போர்ட்ஸ் பேஜ்க்கு சூப்பர் கேப்ஷன் கிடைச்சிருச்சு சார். ரஃப் காப்பி கூட எடுத்துட்டோம். வெற்றி குதிரையில் ஏறிய தோணி எப்படி இருக்கு சார்? பத்மா, என்னடா இது? வெற்றி குதிரை ஏறிய சாரி சார், ஒண்ணு புதுசு இல்லையா, ஏதோ தெரியாம. குதிரை இருக்கா சார்? ஏதோ ஒரு பிராணி. யானை. வெற்றி யானை ஏறிய தோனி. ஓகேல சார்? ஓகே. என்னது யானையா? அதுவே குதிரையா கொஞ்சம் இருந்தா? போடுறியா? என் பேப்பர்ல ரேஸ், குதிரை இப்படி எந்த ஒரு பேரும் வரக்கூடாது. எல்லாம் ஒண்ணுதான் சார். நான் உனக்கு கேட்டேன். சரி, என்ன கேப்ஷன் வைக்கணும் நீங்களே சொல்லுங்க. இறங்கினாரு தோனி, எதுல இருந்தவன் காலி. இதுதான் கிரியேட்டிவிட்டி. சார், இந்த மாதிரிலாம் நியூஸ் பேப்பர்ல போட முடியாது சார். கொஞ்சமாவது எத்திக்ஸை ஃபாலோ நீ கூட பண்ணுங்க. தான் பேப்பர் வேஸ்ட் பண்ண. நான் எது கேட்டேனா சொல்றது மட்டும் செய். போ. ஐ வில் ஹேண்டில் இட் சார். பேபி ஹரி, சார யாருன்னு நினைச்ச? நம்ம கிரியேட்டிவ் ஹெட். அவர் சொல்றத நான் செய்யறேன், நான் சொல்றத நீ செய். ஓகேவா? செருப்பு பிஞ்சு. இந்த பதில தான் நான் எதிர்பார்த்தேன். பத்மா, யாரா இந்த பொண்ணு? அழகா இருக்கா? இவங்க ரேசர் சார். இதெல்லாம் ஒரு முகமா? சார், இந்த பொண்ணு 1 மணி நேரத்துல 40 கிலோமீட்டர் ஓடி கப்பு வாங்கினவ. ஓடி இவ யார காப்பாத்த போறா? 1 ஹவருக்கு ஒரு தடவை காபி கொண்டு வர பொண்ணாதான் போதும். போறதுக்கு என்ன கோல்டையா கொடுக்க போறோம்? அப்பப்பா, இங்க வந்து உட்காரத்துக்குள்ள காண்டாக்கிறானுங்க. லைஃப்ல ஒரு கலரே இல்லாம போச்சு. சார், சாயந்தரம் நம்ம பம்மி ஆண்டி பர்த்டே பார்ட்டி ரெடி பண்ணிருக்காங்க. ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். நான் இங்க பேஜ் 3 கவர் பண்ணிக்கிறேன், நீங்க கலரிங்க கவர் பண்ணிக்கோங்க. அதான்டா இதான்டா நான் தான்டா. என்ன பாச்சு? ஏன் கைய குறுக்க விடுறீங்க? செக்கிங் பண்றீங்களா? என்ன என்கிட்ட என்ன இருக்குன்னு பாத்துக்க. நான் ஒன்னும் திருட்டு பையன் கிடையாது. ஏ சத்யா, என்னாச்சு? அந்த கையில என்னடா பொக்கே? நீ எங்க போற? என்ன கதை? அது வேற ஒண்ணும் இல்லக்கா. பம்மி ஆண்டி இன்னைக்கு பிறந்த நாள் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க. எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அங்க ஃபிகர்லாம் நிறைய வந்திருக்கு. நான் போய் சைட் அடிக்கிறேங்க. டேய், ஏடிஎம்ல 2000 ரூபாய் நோட்டும் 500 ரூபாய் நோட்டும் வரவே மாட்டேங்குதுடா. அத பார்க்க தானடா உன்னை போக சொன்னேன். அட வரலாம் போனா போது. எனக்கு அதோட முக்கியமான வேலை இருக்குல்ல. உள்ள நிறைய ஃபிகர் இருக்கு, அதெல்லாம் சைட் அடிக்கணும்ல. அதுக்கே எனக்கு நேரம் கிடையாது. நான் வரேன். இப்போ என் டான்ஸ் பாக்கறியா? சிக்கன். சார், இவங்க தான் பம்மி ஆண்டி. ஹலோ பம்மி, ஹாப்பி பர்த்டே. ஹாய் பத்மா. பேஜ் 3ல கவரேஜ் ஃபுல்லா வர. கலக்கிரலாம் விடுங்க. யார் இந்த பையன்? கத்தியாட்டம் இருக்கா? ஜாக்கிரதை, குத்திர போறாரு. எங்க பாஸ் சித்தார்த். ஹாப்பி செலிபிரிட்டி பார்ட்டி. ஏமா பொண்ணு, எந்த ஊர் நீ? காக்கிநாடா. காக்கிநாடாவா? உன்னோட காசிமேடு. ஓ, நீ என்ன குடிக்கிற? ஸ்க்ரூ டிரைவர். ஸ்கூல் டிரைவரா? என்ன பேசுற நீ? ஸ்கூல் டிரைவர் கூட சுத்துறன்ற, அவர் வாங்கி கொடுத்ததெல்லாம் குடிக்கிறன்ற. சரி, அது எப்படி இருக்கு காட்டு பார்க்கலாம். காட்டு. ஹே,
ஐயோ என்ன இது ஒரு ஐஸா இருக்கு இது காக்டெயில். காபி டேல குடிக்கிறதுக்கு காக்கி நடால வந்திருக்கியா நீ ஃபிகர்ஸ் கலக்கலா இருக்காங்க. உனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தா நீயே போய் ட்ரை பண்ணு. சார் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு நினைச்சாலும் அந்த லிப்ஸ்டிக் அந்த மேக்கப் பார்க்கிறதுக்கு சும்மா அழகா இருக்காங்க. நமக்கு தேவையானது ஃபிளாஷ் அடிச்சா மின்ற ஃபேஸ் கிடையாது, ஃபிளாஷ் மாதிரியே மின்ற ஃபேஸ். அந்த மாதிரி ஃபேஸ் கிடைக்கிறது கஷ்டம் சார். இப்பதான் போட்டோ எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. அது ப்ரொஃபஷனல், இது பர்சனல். சார் பார்த்த உடனே ப்ரொபோஸ் பண்ண போறீங்க. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் காம்படிஷன் ஹெவியா இருக்கும் பத்மா. வெயிட் பண்ண வேலைக்கு ஆகாது, ஸ்பாட்லயே ப்ரப்போஸ் பண்ணிடு. சார் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. ஆமா, 10 ஃபீல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வெயிட்டிங்ல வேஸ்ட் பண்ணக்கூடாது. குடிக்காத பத்மா. சார் சார் வாந்தி வருதா? அது அவ நான் எச்சு பண்ணதை குடிக்கிறடா. நீங்க இதை எச்ச பண்ணாதீங்க. அதுக்கு என்ன? அதுக்கு என்ன, இதுவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். எச்ச பண்ணதுக்கேவா? இல்ல, கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றது. சார் ஏற்கனவே ராகு காலம், டைம் வர சரியில்லை சார். டைம் நம்புறவன் இல்லடா, நான் டைமிங் நம்புறவன். என் வீட்ல என் வீட்டுக்கார இல்ல. அதுக்கு என்ன? என் வீட்டுக்கு வாட்ச்மேன் கூட இல்ல. அதுக்கு என்ன? என் காரை நானே தனியா ஓட்டிக்கிட்டு வந்தேன். அதுக்கு என்ன? ட்ரை ஃப்ரூட். ட்ரை ஃப்ரூட்ஸா? இத சொல்லல. வாட்ச்மேன் இல்ல, கார் பின்னாடி சீட்டு நல்லா இருக்கு, பைத்தியக்காரி. அது அங்க இருக்கு பாரு, போய் சாப்பிடு போ. ப்ரௌன் பிளாக். வேஸ்ட் ட்ரை ஃப்ரூட். சித்தப்பா ஆண்டி என்ன சொல்லுது? ஏதோ ட்ரை ஃப்ரூட்னு சொன்னா. ட்ரை ஃப்ரூட்னா என்ன தெரியாதா? எதுக்கு தெரியாது? பிளாக் பிரவுன் கிறிஸ்மஸ் இருக்குல்ல, அது கிடையாது. அப்புறம் ட்ரை ஃப்ரூட்னா காஞ்சி போன பழம், அழுகி போன பழம்னு சொல்லலாம், வேலைக்கு ஆகாத பழம்னு சொல்லலாம், கூட சொல்லலாம். அப்படியே ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இவ்வளவு வகை இருக்கா? உலகம் எப்படி மாறி போச்சு பாத்தியா? அக்கா இந்த ஆளு நிஜமாலே காஞ்சி போன ட்ரை ஃப்ரூட் சரியான ஆளு. மிஸ் ஆயிட்டால. என்ன சார் இது? என்னது? நியூஸ் பேப்பர் நினைச்சீங்களா இல்ல டிஷ்யூ பேப்பர் நினைச்சீங்களா? நியூஸ் பேப்பர் உங்க பர்சனல் இஷ்யூக்காக யூஸ் பண்ணிப்பீங்களா? என்னடா பொது? டோன்ட் பது மீ. பார்ட்டி பம்மி ஆண்டிது போட்டோ இந்த பொண்ணுதா? இவ்வளவு பெரிய போட்டோ போட்டிருக்கீங்களே, இவ என்ன செலிபிரிட்டியா? எனக்கு செலிபிரிட்டி தான்டா. பார்க்க வரைக்கும் போயிருச்சு. சரி பேப்பர்ல போட்டுட்டீங்க, அந்த பொண்ணு உங்களை தேடி வந்துரும்னு நினைக்கிறீங்களா? எங்க பாரு பத்மா, அவ பப்ளிசிட்டி பைத்தியமா இருந்தா வந்து தேங்க்ஸ்னு சொல்லுவா. அப்படி இல்லனா பல்லாருன்னு ஒண்ணு விடுவா. அவ்வளவுதானே. நீங்க ரெண்டாவதுக்கே ஃபிக்ஸ் ஆயிடுங்க. லாலிபாப் வரணும்னு பார்த்தா இங்க புயலே வருதே. வரட்டும், அந்த புயலை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். இங்க பத்மா யாரு? நான் தான். நான் தான் உன் பேரை போட்டேன். How dare you publish my photo without my permission? அதத்தான தமிழ்ல கேட்டேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உன் இஷ்டத்துக்கு நீ போட்டோஸ் போட்டா எங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் வரும் தெரியுமா? ஏடா உனக்குள்ள புத்தியே இல்லையா? ஒரு முறை அந்த பொண்ணை பாரா, 12 மெகா பிக்சல் மாதிரி கண்ணு, ஃபிளாஷ் அடிக்கிற உதடு, ஹை ஹீல்ஸ் தேவைப்படாத ஹைட்ரா. இப்படிப்பட்ட பொண்ணுக்கு பிரைவசி இல்லாம பண்ணிட்டியடா. பிரைவசி இல்லாமயா? ஓடுற. உங்க பேர் என்னங்க?
சித்தாரா. சித்தாரா. பேரை கேட்டீங்களா? பாத்தியா சித்தாரா எவ்வளவு கோவப்படுறாங்கன்னு. நீங்க எங்க இருந்து வரீங்க? இங்க பக்கத்துல இலக்கிய ஹவுஸ்ல இருந்து. பக்கத்துல இருக்கிற இலக்கிய ஹவுஸ்ல இருந்து. அட்ரஸையும் கேட்டாச்சா? பிளாட் நம்பர் கூட சொல்லுங்க. எக்கத்தாலமாடா உனக்கு. பாரு உன் கண்ணத்தை பழுக்க வைக்கிறதுக்காகவே எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. இவன் தொலைஞ்சா. ஏண்டா பர்த்டே பம்மி ஆண்டிது சம்பந்தமே இல்லாம இவங்க போட்டோவை கேண்டா போட்டு தொலைச்ச. ஒரு கிரியேட்டிவ் ஹெட் எனக்கு ஹெடேக்கே வந்துருச்சு தெரியுமா? மை கிரியேட்டிவிட்டி இஸ் கான் அப் இன் தி ஏர். கரெக்ட். இமிடியேட்டா இவனை ஜாப்ல இருந்து எடுத்துருங்க. ஹலோ, பர்மனன்ட் எம்ப்ளாயி நானு. யாரா நீ? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரும் உள்ள வரக்கூடாது. வெளியே போறீங்களா? டேய் அந்த பொண்ணுக்கு யாரும் இல்லன்னு நினைச்சியா? நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். Thank you so much for your immediate reaction. டேய் stupid. என்கிட்ட மட்டும் வச்சிட்ட அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரதை. பத்மா சொல்லுமா. மறுபடியும் நான் எச்சி படத்தை குடிச்சிட்டாடா. எச்சில குடிச்சா ஜுரம் தான் வரும், லவ் எல்லாம் வராது. பாட்டில ஆண்டி உன்னை பார்த்து என்ன சொல்லுச்சு? ட்ரை ஃப்ரூட்னு நினைக்கிறேன். அதுக்கு நீ ஃபிக்ஸ் ஆயிடு. சார் ட்ரை ஃப்ரூட்னா என்ன சார்? எனக்கு அது கெட் அர்த்தம். அவுட். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் கம். நாளைக்கு இவருக்கு தேவசம். உங்க பேப்பர்ல ஃபுல் பேஜ் ஆட் வரணும். 10 லட்சம் ரூபா அவங்க. 25 ஆனாலும் பரவாயில்ல சார். ஐயோ பணம் பிரச்சனை இல்லையா? யாருது? எங்க அப்பா சார் அவரு. அப்பாவா? அப்ப போட மாட்டோம். ஏன் சார்? என் பேப்பர்ல அப்பான்ற வார்த்தையே வராது. ஐ ஹேட் ஃபாதர்ஸ். ஐ ஹேட் ஃபாதர்ஸ். ஐயா, கடந்த 20 வருஷங்களா உங்க பையன் திரும்பி வரணும்னு நீங்க ஹோமம் பண்றீங்க. இந்த தடவை நிச்சயமா பலிக்கும்னு நான் நம்புறேன். இது பாருங்க ஐயா, நான் என் ஆசைக்காக இதை பண்ணல, நம்பிக்கையோட தான் பண்றேன். என் பையன் நிச்சயம் திரும்பி வருவான். நீங்களும் வந்து நெருப்புல கொஞ்சம் நெய்யை ஊத்துங்க சார். அந்த கடவுள் மேல நீ வச்சிருக்கிற நம்பிக்கை, உன் பையன் மேல நீ வச்சிருக்கிற பாசம் நிச்சயமா உன் பையனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். மழையில கண்ணீரையும் உங்க ஃபேஸ்ல கண்ணிங்கையும் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது சார். எல்லாருக்கும் ஃபேவர் பண்ற மாதிரி அப்படியே அப்பாவியே நடிக்கிறீங்களே சார். கும்பிட்டுக்கங்க பேரம் கிடைக்கணும்னு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இந்த ஹோமம் எல்லாம்? ஹோமம் மட்டும் இல்லப்பா, பையன் பேர்ல ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலான் இருக்கேன். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல. ட்ரஸ்டா? நான் படுற இந்த வேதனையை யாரும் அனுபவிக்க கூடாது. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செஞ்சாலாவது என் பையன் திரும்பி வந்துருவாங்கிற ஒரு ஆசை தான். பத்மா. சார் சார் என் ஆள் இன்னும் வரலையா? யாரு? ஹரிப்பிரியாவா சார்? அந்த ஹரிகிரிலாம் எவ்வளவு இல்லடா. சித்தாரா, மை சித்தாரா. சார் அவங்க என்ன நம்ம கம்பெனி எம்ப்ளாயி ஓலா புக் பண்ணி நேரா இங்க வந்து இறங்க. அன்னைக்கு என்னவோ பேப்பர் படிச்சுட்டு நேரா கோவத்துல இங்க வந்தாங்க. இப்போ எப்படி வருவாங்க சொல்லுங்க? அப்ப வரலன்னா நாம போலாம் பத்மா. எங்கடா? சார் சார் ஆப் இங்க தான் காமிக்குது. இங்க தான் சார், இதான் லொகேஷன். ப்ரொஃபசர் ஜெய்சங்கர் ஸ்போர்ட்ஸ் அகாடமியா? பத்மா, நம்ம பாப்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமில என்ன பண்றா? பொண்ணுங்க எல்லாம் பயங்கரமான டேலண்ட் ஆனவங்க. சார் அந்த பொண்ணை பார்த்தா ஏதோ குதிரை ரேஸ் சாம்பியன் மாதிரி இருக்கா. உங்களுக்கு ரேஸ்னா பிடிக்காது? ரேஸ் 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 ரேஸ். பத்மா, என் வாழ்க்கையில நான் பார்க்காத 2 தமிழ் படம் இருக்குன்னா என்ன சார் அது? ஒன்னு எதிர்நீச்சல், இன்னொன்னு தங்க மீன். ஏன் சார் டிக்கெட் கிடைக்கலையா? பிளாக்ல வாங்கிக்கலாம்ல? இல்ல, ஒரு படத்துல ஓடிக்கிட்டே இருப்பான், இன்னொரு படத்துல அப்பன் கொஞ்சிக்கிட்டே இருப்பான். ஐ ஹேட் போத். சார் நீங்க இந்த பொண்ணு விஷயத்துல டிராப் ஆகுறது நல்லது. என்னடா டிராப் பண்ணுது? அங்க பாரு, அவளுக்கு என்னடா கோர? அட்டகாசமான ஃபிகர், ஒரு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு ஒரு சரவணா ஸ்டோர்ஸ், குமரன் சில்க்ஸ்னு ஆடுக்கு போஸ்ட் கொடுப்பாரு. பார்த்தா இப்படி இன்னர் வேற அவுட்டர் வேற போட்டுட்டு இந்த ரேஸ்ல ரொம்ப முக்கியமா இது வேலைக்காக தெரியுமா? இவளை என்கரேஜ் பண்ற மாதிரி பண்ணி கவுத்து விட்டுலாம். உங்களுக்கு வயலண்ட் தாட்ஸ் நிறைய வருது. என்னடா பண்றது? நான் அவ மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தேன். எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா.
வா. சார் பாத்துட்டாங்க சார். தெரியும்டா, மூடிட்டு வா. ஹாய். ஹாய், நீங்க எங்க இங்க? ஆமா, இவனை வேலையை விட தூக்கிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் உங்க கூட வந்திருக்கான்? அது ஒரு ஸ்மால் ப்ராப்ளம்ங்க. இவனை ஜாப்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணாலும் பண்ண தற்கொலை பண்ணிக்குவேன்னு அழுதுகிட்டே இருக்கான். Bloody. 2 முறை சூசைட் அட்டெம்ப்ட் கூட பண்ணிட்டான். 3வது முறை ட்ரை பண்ணா ஸ்டாப் பண்ணி கூட்டு வந்துட்டேன். ஹே, என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன சார் என் ப்ராப்ளம்? அதான்டா மேடம் கேக்குறாங்களா, என்ன லுக் விடுற போய் கேளு. மேடம், நீங்க என்ன மன்னிச்சாதான் வேலை தருவேன் சார் சொல்றாரு. பா, சரி மன்னிச்சிட்டேன், போ. மன்னிச்சிட்டாங்களா? வாங்க சார் அது போலாம். அது எப்படி மேடம் மனசார சொன்ன மாதிரி தெரியலையே. ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் சொல்றது ஒரு மாதிரியால இருக்கு. இவங்க மன்னிச்ச மாதிரி எனக்கு தெரியல. மேடம், அத முழு மனசோட சொல்லலாம்ல. முழு மனசோடனா எப்படி? மனசார கேக்குறதுனா கிட்ட வந்து டைட்டா ஹக் பண்ணும்போது ஹார்ட் டச் ஆகும். நீங்க சொல்றதுக்கு எனக்கு ரீச் ஆகும். அதான் மனசார கேக்குறது. ஹே, என்ன ரீச் ஆகுறது? ஆர் யூ மேட்? அப்படி பண்ண முடியாது. அப்ப செத்து தொலைடா. செத்து போணுமா? இப்ப உடனே செத்து போகணும்னா அதுக்கான மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லையே. நான் கொண்டு வந்திருக்கேன். சார், உங்க லவ்க்காக என்ன கொன்றுவீங்களா? இது பாய்சன் இல்லடா, ஸ்காட்ச். செத்துறேன். இப்பவே நான் செத்துறேன். புடிங்கடா. No. ஐயோ, புடிடா, புடிடா. நீங்க இவருக்கு ஹக் பண்ணனும். செத்து போடு, போடு, நான் போடுங்க. புடிச்சிடுவேன். யார்கிட்ட பேசுறீங்க? பா, என்ன சார் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? சோடா கலங்கலையா? என்னடா டிராமா பண்றீங்களா? இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. எனக்குன்னு லைஃப்ல ஒரு கோல் இருக்கு. அதுக்காக நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து இவ்ளோ தூரம் வந்திருக்கேன். ஏண்டா, உனக்கு எந்த கோல்ஸும் இல்லையா? ஏன் இல்ல, எனக்கும் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா என்னோட ஃபர்ஸ்ட் கோல் உன்னை லவ் பண்ண வைக்கிறது. இடியட். சித்தாரா, பல அனாதை குழந்தைங்களை நீங்க தத்தெடுத்திருக்கீங்க. உங்க பையன் நிச்சயமா கிடைப்பான். நாங்க போயிட்டு வரோம் சார். போயிட்டு வரோம் சார். தேங்க்யூ. ஏய், என்னது இது? 10 கோடியா? உங்க வேலை அருமையா இருக்குப்பா. போயிட்டு வாங்க சார். வாங்க. போயிட்டு வாங்க சார். பாத்தீங்களா, ஒருத்தனை தொலைச்சு கட்டினீங்க, 100 பேரை ஒன்னா சேர்த்திருக்கான். இங்க இந்த செலவுக்கு அது உங்களுக்கு பெருசா தெரிஞ்சதில்ல. இதை எப்படி தடுக்கணும்னு எனக்கு தெரியும். பார்த்துட்டு இரு. நான் உங்களை சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறதுக்காக இங்க வரலங்க. இன்னைக்கு சித்து வீட்டை விட்டு போன நாளுன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையில எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு கவலைப்படுறீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சித்து கண்டிப்பா வருவாங்க. வர வர இவனோட அட்டகாசம் தாங்க முடியல. ரன்னிங் ஷூ எல்லாம் ஆணி மாதிரி பிரச்சனை பண்றான். அவனுக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சு ஆகணும். செய்யணும்னு இல்ல, செய்ய வைக்கிறோம். நீ என்ன சொல்ற? எஸ், எலிய கொலை பண்ணனா பூனையை தான் கூப்பிடணும். பூனையை கொலை பண்ணனா நாயை கூப்பிடணும். நாயை கொலை பண்றதுக்கு நரிய கூப்பிடணும். நரிய கொலை பண்ண சிங்கம் இருக்கு. அந்த சிங்கம் தான் சுஜாதா, அலியாஸ் சிங்கம் சுஜாதா. ஏய், யாரா நீ? காரைக்குடி போலீஸ்ரா. டேய், சிங்கத்தை நீ காட்டுல பாத்திருப்ப, ஜூல பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, யூடியூப்ல பாத்திருப்ப. ஆனா யூனிஃபார்ம் போட்டு பாத்திருக்க மாட்டேன். சுஜாதா, சிங்கம் சுஜாதா. சொல்லுங்க, என்ன உங்க ப்ராப்ளம்? அது கம் ஆன், டெல் மீ. ஒரு வாரமா என்ன ஒருத்தன் டார்ச்சர் பண்றான் சார். ஏய், எம்எல்ஏ பையனானா? என்னைய டார்ச்சர் பண்றியா? நான் நினைச்சா இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இல்லாம பண்ணிடுவேன். ஏய், ரெக்கார்ட்ஸ்ல என் பேர் எதுக்குடா இருக்கணும்? என் பேர்ல தான்டா ரெக்கார்ட்ஸே உருவாகும். சுஜாதா, சிங்கம் சுஜாதா. நீங்க சொல்லுங்க. அது என்ன ஒருத்தன் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அத ஆல்ரெடி சொல்லிட்டீங்க மேடம். நெக்ஸ்ட் என்ன? நீங்க வந்து ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்தீங்கன்னா. ஏய் சுஜாதா, நீ என் வார்னிங்க கேர் பண்ணல. என்ன பத்தி அசெம்பிளில ஆர்கியூமென்ட் நடக்கும். ஸ்டேட்ல கலவரம் உண்டாகும். ஒரு ஃபோன் கால்ல நீ டிசிப்ளினா மாறிடுவ. டேய், நான் பார்த்து தண்ணி ஊத்து வளர்த்த பூ இல்ல. காட்டுல கண்ணா பின்னானு வளர்ந்த காட்டு மரம். என்கவுண்டர்ல போட்டு தள்ளிடுவேன். நாம எங்க விட்டோம்? அது நீங்க வந்து ஒரு வாட்டி வார்னிங் கொடுத்தீங்கன்னா. அவன் எங்க இருப்பான்னு சொல்லுங்க. நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லாதீங்க. நான் எங்க போனாலும் அவன் என் கூடவே வரான் சார். வாய மூடுறா.
இனிமே அவன் சவுண்ட் இருக்காது. நீங்க போங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ எம் கமிங். எவன் எவ்வளோ வரா பிராக்டிஸ் பண்றான். என் சித்தாராவை காணுமேடா. என்ன சார் போலீஸ் ஜீப் வருது? கலெக்ஷனுக்காக வந்திருப்பாங்க. சார் என்னடா அவ என்ன சார் போலீஸ் ஜீப்ல வந்திருக்கா? நம்ம 2 பேர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாளா? கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்? லவ் தானே பண்ணோம். நீங்க பண்ணது ஒண்ணும் லவ் இல்ல, பின்ன ஆராதனையா? டார்ச்சர்னு வாங்க. அவன்தான் கன்ஃபார்ம் அவன் நம்மள தான் காட்டுறான். சார். வயலன்ஸ்லாம் வேணாம். அப்ப கொலை பண்ண விடாமா? வார்னிங் மட்டும் போதும். Twinkle twinkle little star, மூடு மாறுச்சுனா பாருடா. இவர் என்ன சார் இவ்வளவு வயலண்டா இருக்காரு? இல்ல எஸ்கேப். டேய், உங்களுக்கு இங்க என்னடா வேலை? பொண்ணு பார்க்கலாம்னு வந்தோம் சார். கேம்ஸ் பாக்கறதுக்காக. கண்ணா பின்னான்னு பதில் சொன்னீங்கன்னா தோலை உரிச்சிருவேன். அப்படின்னா கேம்ஸ் விளையாடுற பொண்ணுங்களை பார்க்க வந்தேன் சார். சூப்பர். ஏய், யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுதா? சுஜாதா, சுஜாதாடா இங்க. பத்மா, இப்போ என்னதுக்கு? என்னடா என்கவுண்டருக்கே கவுண்டரா? தொலைச்சிருவேன்டா உங்களை. சார், இது வரைக்கும் சிங்கம் படத்தை தியேட்டர்ல, டிவில, யூடியூப்ல தான் பாத்திருக்கேன் சார். ஆனா முதல் முறையா இப்படி யூனிஃபார்ம்ல பாக்குறேன் சார். அங்க பாத்தியாடா அந்த அக்ரெசிவ்னஸ், அந்த ஸ்டைல். ஆம்பளை எனக்கே ரொம்ப பிடிக்குது. அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆக மாட்டாளா? அவர் கட் அவுட், நம்ம பிட் நோட்டீஸ். வேலைக்காக என்ன சார் இவ்வளவு தூரம் வந்து கல்யாணம் கேன்சல் ஆ? சாருக்கும் அந்த பொண்ணுக்கு 1000 இருக்கும்டா. அந்த பொண்ணுக்கும் சாருக்கு இன்னும் 1000 இருக்கும். நடுவுல நாம என்னடா நந்தி மாதிரி? டேய், இந்த 1000 இருக்குன்னா என்னடா அர்த்தம்? அப்படின்னா பழைய பழமொழி கேட்டதுல லவ்வர்ஸ்னு அர்த்தம் சார். அப்படின்னா அந்த பொண்ணு அழகுல மயங்கிட்டல. என்னையா சொல்றேன் இவன்? காலையில எந்த பொண்ணு உங்களை காதலிக்க மாட்டா. கனவுல கூட அந்த பொண்ணோட உங்களை பார்க்க முடியாது சார். நான் சொல்றத நம்பாதீங்க சார். நீங்க பொறாமையில பேசுறீங்கடா. சார், இப்போ ஒரு பொண்ணுக்கு ப்ராப்ளம் வருதுன்னு வைங்க, ஃபாதர் கிட்ட, பிரதர் கிட்ட, லவர் கிட்ட சொல்லுவா. நீங்க ஆள் பார்க்க ஃபாதர் மாதிரி இல்லனா பிரதர் கிடையாது. அப்ப லவர் தானே? ஆமா. மேடம், நீங்க சாரோட ஆளுன்னு சொல்லவே சொல்லிருக்கலாம்ல. பயந்துட்டாங்க. ஆனா ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் சார். அந்த பொண்ணு நீங்களும் மேட் ஃபார் ஈச் அதர். ஆல் தி பெஸ்ட் சார். சார், அங்க மேடம் வெயிட்டிங். நீங்க போங்க, நாங்க வரோம் சார். தேங்க்யூ ப்ரோ. அவன் இனிமே உங்க பக்கம் வரமாட்டான். தேங்க்யூ so much சார். நமக்குள்ள எதுக்கு இங்க தேங்க்ஸ்? ஒன்னா சேர போறவங்களுக்குள்ள எதுக்கு சாரி? ஒன்னா சேர போறோமா? அது அப்படிதாங்க. அது என்ன? உங்களுக்கு புரியாது. மங்கோலியன் லவ்வர் லாங்குவேஜ். பை த பை, உங்க செல் நம்பர் என்ன? எதுக்கு? 9711326575. நைட் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன். பை. அது இருக்கட்டும் சார். யாருக்காவது லவ் ஃபெயிலியர்னா தண்ணி அடிப்பானுங்க இல்ல சூசைட் பண்ணுவானுங்க. நீங்க என்ன சார் சைடு வாங்குறீங்க? பத்மா, இப்ப நாம ஒரு பொண்ணு பின்னாடி சுத்துறோம்னு வை, நம்மள அவ பொறுக்கி மாதிரி பாப்பா. அதே ஒரு கேடு கெட்ட பொறுக்கி கோத்து விட்டோம்னா அவனை விட நாம பெட்டர்னு தோணும். அதான் இப்படி கோத்து விட்டேன். ஆனா உங்களோட பெரிய பொறுக்கி யார் சார் இருக்காங்க? உன்னை தோத்து போதாலும் சொன்னேன். எதுக்கு ஜெயிச்ச? சாரி சார், ராத்திரி குதிரைக்கு நல்ல சாப்பாடு போட்டேன், அதான் ஸ்பீடா ஓடிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் நினைச்சியா? தோத்து போனா 25 தரேன் நீ சொன்ன, ஜெயிச்சா 50 தரேன்னு வேற ஒருத்தன் சொன்னான். என்கிட்ட வேலை செஞ்சுட்டு நீ என்னையே சீட்டிங் பண்ண பாக்குறியா? பணத்துக்காக சொந்த குதிரையை தோக்க சொல்றத சீட்டிங் இல்லையா? இங்க எல்லாரும் சீட்டர்ஸ் தான். நான் கொஞ்சம் அதிகமான சீட்டர். எப்படிப்பட்ட சீட்டர்னு பாத்தீங்கன்னா, நான் ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம இன்னொரு கான்ட்ராக்டுக்கும் ஓகே சொல்லிருக்கேன். உன்னை கொலை பண்றேன்னு செத்து போயிட, ஓடி சாகணும்.
மணி மேக்ஸ் மெனி திங்ஸ். அந்த விஷயம் தெரியாம மேல போய் சேர்ந்துட்டான். யாரு? வேற யாரு? அவன்தான் சிங்கம் சுஜாதா. சார், நம்ம ஏரியால பிக் பாக்கெட் அடிச்சிட்டு சார். ஏய், என் ஏரியாலயே பிக் பாக்கெட் அடிக்கிறியா? எவ்வளவு தைரியம்டா உனக்கு? இந்த சிங்கம் சுஜாதா ஏரியால பிக் பாக்கெட்டா? எங்க வேணாலும் அடிங்க சார், இங்க மட்டும் அடிக்காதீங்க சார். அங்க என்னடா இருக்கு? கவிதை சார். எடுத்து படுறா. படிக்கிற கவிதை இல்ல சார், படிக்கிற கவிதா சார். பிடெக் ஃபர்ஸ்ட் இயர் சார். லவ்வா? ஆமா சார், அதுக்காக தான் நான் இந்த திருட்டுத்தனம் பண்ணேன். சார், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். ரிலாக்ஸ். லவ்வா? ஆமா சார். உன் பர்ஸ குடுறா. இங்க இருக்கு சார். இந்தாங்க சார். 100 ரூபாயா? 100 ரூபாய்க்கு என்னடா கிடைக்கும்? இது போதுமா சார்? இது போதுமா? மொத்தமும் கொடுங்க சார். வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. அவ என்ன கேட்டாலும் நீ வாங்கி தர. ஓகே சார். ஏய், எங்கடா போற? இங்க வா. சார், அவன் சொல்றத நம்பாதீங்க சார். ஏய், காதல் இன்னொரு காதலனுக்கு தான் தெரியும், உங்க போலீஸ்க்கு தெரியாதுடா. அவன் சொல்றத நம்பாதீங்க. காதல்னு கதை விடுறான். ஏய், கிளி கூண்டுல இருக்க கூடாது, காதலன் ஜெயில்ல இருக்க கூடாது. ஆஹா. ஒரு லவ்வரோட கஷ்டம் என்னன்னு உங்க யாருக்குமே எதுவும் புரியாதுடா. எனக்கு மட்டும் தான்டா புரியும். எனக்கு புரிஞ்சிருச்சு. சார் லவ்ல விழுந்துட்டாரு. அத ஷேர் பண்ண சந்தோஷப்படணும், சக்சஸ் ஆகணும். போங்க பிரதர். கன்ஸோடயும் ரவுடிகளோடயும் விளையாடிட்டு இருந்தனா எனக்குள்ளேயும் காதல் இருக்குன்னு புரிய வச்சு. பாரா பாரா என்ன வைக்கும். சார் லவ்ல விழுந்ததுக்கு அப்புறம் போயிட்ரி சாதாரணமா பேசுனா கூட கவிதை மாதிரி கேக்குது. ஏதாவது எடுத்து விடுங்க. நீங்க சொன்னது போயிட்ரி ஒண்ணு கிடையாது. அவங்களை தூண்டி விடுறா. யோ, நீ வாய முடியா? பொண்ணு மாதிரி ஆளா இருக்கிறதுனால தான் டேட்டிங்ல இருக்க வேண்டியவர் டியூட்டில இருக்காரு. அட என்ன டேட்டிங் பிரதர்? நான் ஃபோன் பண்ணா கூட அவ எடுக்க மாட்டறா. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பார்த்தா தான் எனக்கு தெரியுது, ஆனா ரிப்ளை பண்ண மாட்டாளே. என்ன சுத்தமா பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வெக்கப்படுறா சார். இந்த பொண்ணுங்களா இப்படிதான் இருப்பாங்க. நாம தான் லீட் எடுக்கணும். gift வாங்கணும், டின்னர் கூட்டு போணும், சினிமா கூட்டு போணும். வாங்க நானும் கூட்டு போறேன். எதுக்கு? லவ் சக்சஸ் பண்ணனும்ல. உண்டா சார் தியா. பிரதர், இந்த வாட்டி கரெக்ட்டா இருக்குமா? சுஜாதா சார் கையெடுத்து பேசு. காலையில ஸ்கூல் பெல் அடிக்கும் போது பசங்க எல்லாம் டல்லா தான உள்ள போவாங்க. அதே ஸ்கூல் பெல் சாயந்தரம் அடிக்கும் போது ஹாப்பியா வெளிய வருவாங்க. பெல் சேம் தான், ஆனா டைம் தான் டிஃபரண்ட். காட் சார், சுஜாதா சார். வீடு இங்க இல்ல, அந்த பக்கமா? வீடு இதான், ஆனா அந்த பொண்ணு பாக்கும்போது எதை கொடுப்பீங்க? ரெஸ்பெக்ட். இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு தேவைப்படுறது ரெஸ்பெக்ட் இல்ல சார், பிஸ்கட். அப்ப கராச்சி பேக்கரியில இருந்து பிஸ்கட் வேணும் தருவா. பழத்தை உரிச்சு வாயில குடுத்துட்டே எல்லாம் இருக்க முடியாது சார். கொஞ்சம் ப்ரோ 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 அப்படி கோபப்பட்டா எப்படி? ஏதாவது ஐடியா கொடுங்க. இப்பெல்லாம் gift கொடுக்கலனா எந்த பொண்ணு முடியாது சார். ஐ லவ் யூல எவ்வளவு வெயிட் இருக்கோ நீங்க கொடுக்கிற giftலயே அந்த வெயிட் இருக்கணும். ஏதாவது இருக்கா? ஒண்ணும் புரியல ப்ரோ. உனக்கு புரியாதுன்னு எனக்கே தெரியுமே. கிஃப்ட்னா இத வேணா கொடுத்துலாமா? இது என்ன படிச்சு வாங்கின கோல்ட் மெடலா? ரவுடிங்க போடுற சங்கிலி மாதிரி இருக்கு. உண்மை இல்ல. இப்போ நம்ம என்ன பண்றது? வாவ், ஆல்ரெடி வாங்கிட்டு வந்துட்ட போல. மீன் பிடிக்கிறதுக்கு வந்தாச்சு. வேலை இல்லைனா எப்படி? ஐ லவ் யுவர் ஃபிஷிங். ஐ டு லவ் ஃபிஷிங். என்ன எதுக்கு வந்தீங்க? மை டியூட்டி இஸ் ஆல்வேஸ் டு ரீச் தி பியூட்டி. என்னது gift? ஏன் சார் மூஞ்சி அப்படி வச்சிருக்கீங்க? சொல்லுங்க. என்ன சொல்றது? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? கொடுங்க, நான் சொல்றேன். ராத்திரி பகல் நீங்க எப்ப கண்ண மூடினாலும் உமகம் தான் வருது. இந்த செயின் உனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அத உடனே வாங்கிட்டேன். a beautiful gift for a beautiful girl. I love you. இது தான சொல்லணும்னு நினைச்சீங்க? சொல்லுங்க. என் ஃபீலிங்ஸ் பெர்ஃபெக்ட்டா சொல்லிட்டேன். ப்ளீஸ் அக்செப்ட் மை லவ் ப்ளீஸ். செயின் உந்து தானே? செயின் என்னோடது, ஆனா லவ் சாரோடது. ஹே, இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணாதீங்க. மரியாதையா போங்க. மேடம், அப்படி எல்லாம் பேச கூடாது. ப்ளீஸ் ட்ரை டு அக்செப்ட் மை லவ் ப்ளீஸ். நியூசன்ஸ் கிரியேட் பண்ணாதீங்க. கெட் அவுட். ஏய், இது நியூசன்ஸ் இல்ல, லவ் சென்ஸ். மேடம், मेरा दिल का धड़कन बार-बार देखो. प्लीज एक्सेप्ट माय फीलिंग्स. சொல்றேன்ல. ஏய், யார் யாருங்க? என்ன நியூசன்ஸ்? ஏமா, யார் இவங்க? பேப்பர் போடுறவங்களா, பால் விக்க வந்தவங்களா? என்னையா? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? லவ் ப்ராப்ளம் சார். எங்க யூத் ப்ராப்ளம்லாம் உனக்கு புரியாது. கிளம்பு. ஐயோ, இதுல என்ன புரியாம போகுது? உன் பையன் அந்த பொண்ணை லவ் பண்றான். ஒரு அப்பனா நீ அதை தடுக்க வந்திருக்க, அவ்வளவுதானே? மேட்டர் அது இல்ல சார். உங்களுக்கு அதெல்லாம் புரியாது, நீங்க கிளம்புங்க. இப்ப புரிஞ்சிருச்சு. அவரோட பொண்ணை நீ லவ் பண்ற, அப்பனா இவன் குறுக்க நிக்கிறான், அவ்வளவுதானே? ஐயோ, அது கூட இல்ல சார். அவருக்கு எனக்கு அந்த பொண்ணுக்கெல்லாம் ஃபாதரா தெரியுறாரு, ஆனா அவருக்குள்ள இருக்கிற லவர் உங்களுக்கு தெரியலையா? லவ்வே சாரோட தான் சார். ஏண்டா, கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவ போல இருக்கு. உனக்கு எதுக்குடா லவ்? என்னடா முறைக்கிற? ஸ்கூல் வாசல்ல உட்கார்ந்து ஐஸ்கிரீம் விக்கிறவ மாதிரி இருக்க. இந்த மூஞ்சிக்கு லவ் தேவையா? ஏண்டா, அந்த பொண்ணுக்கு உனக்கு கொஞ்சமாவது மேட்ச் ஆகுமா? காலி பீர் பாட்டில் எடுத்துட்டு போற மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு. எங்க சொல்லு, வா. வெதர் சூப்பரா இருக்கியா? வாட் a romantic place சார். நம்மள மாதிரி லவ்வர்ஸ்க்குலாம் பெர்ஃபெக்ட்டான பிளேஸ். நம்மள மாதிரி ஆளுங்கன்னா என்ன ட்ரையாங்கிளா? என் ஆங்கிள் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார். என் ஆங்கிள் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சா போதும். சீதாரா, போலாமா?
சார் கண்ட்ரோல் சார். நீங்க இப்ப சிங்கம் படத்துல வர சூர்யா இல்ல சார் ஆவேசப்படுறதுக்கு. லவர் பாய் கொஞ்சம் பொறுமையாருங்க. எங்க குறையணும், எங்க எகிரணும், எங்க மெரிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் பிரதர். எனக்கும் தெரியும் பிரதர். வா. ஏய் ராம், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். டேய் மச்சான், இவளுக்காக வேர்ல்டு பேங்க்ல லோனே வாங்கினாலும் தப்பு இல்லடா. ஐயோ, இட்ஸ் ஓகே. என்ன சார் கீழே வந்துட்டீங்க? என்னத்த சொல்றது பிரதர், சித்தாராவை பார்க்கும் போதெல்லாம் நான் அப்படியே கீழே விழுந்துறேன் பிரதர். பாரா ஓர போறானே. நீ போய் 2 தர்பஸ் ஜூஸ் வாங்கிட்டு வா, எங்களுக்கு கொஞ்சம் பிரைவசி வேணும். உங்களுக்கு கொஞ்சம் அறிவு தான் வேணும் சார். ஆல்ரெடி கிஃப்ட் என்னோடதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் போய் ஜூஸியை வாங்கிட்டு வந்தா லவ் என்னோடதுன்னு ஆயிடும் சார். போயிட்டு வரட்டுமா சார்? வேணாம், அவ்வளோ ரிஸ்க் எதுக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐ வில் பிரிங் மொசம்பி ஜூஸ் ஃபார் யூ. சார் தொப்ப ரொம்ப எடுத்துக்காதீங்க சார், ஒரே இடம் போயிட போறீங்க. ஏங்க அப்படி பார்க்காதீங்க, ஏதாவது பேசுங்க. என்னது பேசு? அவனை குறுக்க வச்சுக்கிட்டு என்ன உன் வலையில விழ வைக்கணும்னு பாக்குற எனக்கு தெரியாதா? ஆமா, அவனுக்குலாம் யாரா போலீஸ்ல வேலை கொடுத்தது? தம்பி 2 வாட்டர் மெலன் கொடு. அவனும் அவன் தொப்பையும் முச்சை எடுத்து பிடிச்சிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறானா? வீணா போனவன். ஷேம்லெஸ் ஃபெல்லோ, ஷேப்லெஸ் ஃபெல்லோ, மைண்ட்லெஸ் ஃபெல்லோ. யாரோ என்ன பாராட்டிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். டேக் திஸ். அந்த ஆரஞ்சு ஷிஃப்ட் பண்ணு. அரே ஃப்ரூட்ஸ் பூரா லெஃப்ட் மே ஹே ரே. டேய் இந்த ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு. காதலுங்கிறது தானாவே வரணும். காதலிச்சு பொண்ணை கரெக்ட் பண்றது என்ன தப்பா? தப்பில்ல, வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா சுத்துறதுதான் தப்பு. அதில் எடுத்தாலும் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணால லவ் வராது, கோவம் தான் வரும். நீ பக்கத்துலயே உட்கார்ந்து டார்ச்சர் பண்ற, அவனுங்க அங்க இருந்துட்டு டார்ச்சர் பண்றானுங்க. ஏய் டவுன் டவுன் டவுன். உங்க லவ்ன் ஃபீல் பண்ணி ஆகணும்னா அவங்களையும் ஃபீல் பண்ணி தானே ஆகணும். சூப்பர் ஃபிகரா. உனக்கும் அவனுங்களுக்கும் என்னடா வித்தியாசம்? எனக்கு காதலிக்க தெரியும், அது வெளியே சொல்ல தெரியாம இருக்கலாம். நான் காதல சொன்ன விதம் தப்பா இருக்கலாம். என் காதல் தப்பு இல்ல. ஒருவேளை என் காதல்ல எவனா குறுக்க வந்தானோ இப்படிப்பட்டவனுங்க தெருக்கு தெரு இருப்பானுங்க. ஆனா என்ன மாதிரி ஆளு நீ தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. டேய், இது வரைக்கும் என்ன ஒரு லவ்வர் பாயா தான் பாத்திருக்க. இனிமே எனக்குள்ள இருக்கிற பவரை பார்க்க போறீங்க. என்ன ஆச்சு? क्या रे? हाँ क्या? अपन बियर मार के पोटी को लाइन मार रहे तो तेरे को क्या हो रहा है रे? हाँ, एक सिटी मारे तो जगबार अकबर मल्लेश यादगिरी सुरेश प्रणीत नवीन बालू पूरा पलटाना था पन का. क्या रे? क्या क्या हाथ क्या उठा रहा है? क्या? हाय सर. हाँ? हाँ, हाथ लगा रहा क्या तू? क्या रे, इग्नोर मारा क्या तू? ஆக்ஷன் உன்னோடது இல்ல, என்னோடது. ஐ அம் கமிங். சிங்கம் சுஜாதா இங்க இருக்க. அட்ரா அட்ரா சொல்றா. ஏய் நில்லுடா, சொன்னா உனக்கு புரியாதா? தமிழ் தெரியாதா? அட்ரா அட்ராங்கறல. சொல்லு 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 சொல்லு. பாத்துக்கிட்டு இருக்காடா, என் மான போதுடா. ப்ளீஸ்டா, ஒருத்தனையாவது அடிக்க எனக்கு சான்ஸ் குடுறா ப்ளீஸ்டா. என்னடா உங்க கான்செப்ட்? அவங்கிட்ட தான் அடி வாங்குவீங்களா? என்கிட்ட அடி வாங்க மாட்டீங்களா? சொல்லிக்கிட்டே இருக்கேனா? என்ன சுஜாதா சார், எங்க போய் தொலைஞ்சீங்க நீங்க? ஏய் யப்பா, இந்த ஆக்டிங் நிறுத்துற சாமி. அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணலாம், டிராபிக் சிக்னல்ல பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர குடுறான்னு எத்தனை தடவை கேட்டேன்? குடுத்தியா? எல்லாரையும் நீயே அடிச்சுக்கிட்ட. சார் ஃபைட் பண்ணதான் நான், ஆனா பேர் உங்களுக்கு. அது எப்படி? இப்ப அந்த பொண்ணு போயிடுச்சுல, அப்படியே திரும்பி பார்த்தானா உங்களை லவ் பண்றேன்னு அர்த்தம். ஃபாலோ.
சார் அவங்கள பாத்தீங்களா? இவனும் இவன் தொப்பையும் வா மாம்பிடலாம். ஹலோ, உன்கிட்ட அர்ஜென்ட்டா நான் ஒரு விஷயம் பேசியே ஆகணும். அவ்வளோ அர்ஜென்ட்டா? இல்ல, இட்ஸ் a பர்சனல். ஸ்ட்ரெயிட்டா தான் சொல்லணும். ஈவினிங் ஸ்கை பார்ல 7 o'clock பார்க்கலாம். ஓகே 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 வந்துடுறேன். என்ன இப்படி பொக்கெல்லாம் வாங்கி வந்திருக்க? ஐ லவ் யூ சொல்லலாம் வந்தியா? அது உனக்கு அந்த சீன்லாம் இல்ல. எனக்கு லவ் பண்றதுக்கு டைமும் இல்ல. அதுல சித்தாரா நான் சொல்றேன். டோன்ட் யூ கெட் இட்? அப்படின்னு ஒருத்தனை கூட்டிட்டு வருவியே, என்னாச்சு? அவன் வரலையா எனக்கு? இருந்தாலும் அவன் இவெல்லாம் குறுக்க வச்சுக்கிட்டு என்னை காதலிக்கிறேன்னு சொல்றியே, உன்ன மாதிரி ஒரு வேஸ்ட் ஃபெலோ நான் பார்த்ததே இல்ல. கரெக்ட். எனக்கு என் காதல் எப்படி காட்டுறதுன்னு தெரியல. என் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு தெரியல. நீ இன்னொன்னு சொன்னா அதை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், நீ என்ன லவ் பண்றேன்னு. உன்கிட்ட பேசி என்னால புரிய வைக்க முடியாது. ரேஸ்ல கோல்ட் மெடல் வாங்குறதா என் லைஃபோட ஆம்பிஷன். இந்த விஷயத்தை வீட்டுக்கு கூட தெரியாம நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் 1 weekல எனக்கு காம்படிஷன். So don't waste my time and don't show me your face again. என்ன சார் லவ்வுக்கு ஓகேன்ட்டாங்களா? இல்லடா, ரிஜெக்ட் பண்ணிட்டேன். என்னடா அது? அது உங்க லவ் சக்சஸ் ஆனா பார்ட்டி கொண்டாடலாம்னு வாங்கிட்டு வந்தேன் சார். சேட் அக்கேஷனும் ஹாப்பி அக்கேஷனும் துணைக்கு இதானடா. இதை எங்க கேட்ட மாதிரி இருக்கே. சார் சார் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நடந்தது ஏதோ நடந்துருச்சு, மறந்து போயிடுங்க சார். எப்படி மறக்க முடியும்? எனக்கு என்னடா குறை? பார்க்க நல்லா தானே இருக்க. சூப்பர். அவ மேல இருக்கிற லவ்க்காக எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணனு எனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும். ரிஜெக்ட் பண்ணா எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு இப்ப தெரியுது எனக்கு, இப்ப தெரியுது. சார் நீங்க ரொம்ப ராவா அடிச்சிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சோடா ஊத்திக்கலாம்ல? டேய் சோடா. அவ இருக்கல, அவன் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டரா. இவ்வளவு திட்டி பிரயோஜனம் இல்ல, அவங்க அப்பனை திட்டணும்டா. அதே ரத்தம் இல்ல. சிச்சுவேஷன் சாங் ரொம்ப முக்கியம். இப்ப தேவையாடா? சார் நான் எதுவும் பண்ணல சார். இந்த சவுண்ட் எங்க இருந்து வருது? அது சார் இதோ இங்க. சார் சித்தாரா போன் கொடு. டாடி கால். வாடா சித்தாராங்க அப்பா. என்னம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? இல்லடா, கதறிக்கிட்டு இருக்க. யாரா நீ? உன் பொண்ணை லவ் பண்ணிட்டு இங்க நாசமா போய் உட்கார்ந்திருக்கடா. என் பொண்ணோட போன் உன் கைக்கு அப்புறம் வந்தது. இந்த நேரத்துல படிக்காம உன் பக்கத்துல என்ன பண்றான்? உன்ற பொண்ணு இங்க படிச்சுக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியாடா நீ? டம்மா துட்டு ஜட்டி பண்ணிட்ட போட்டுக்கிட்டு ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு Dress கேட்ட ரன்னிங் ரேஸ் போறாளாம். அப்படியே போயிட சொல்லு. டேய், நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஹலோ, இது சித்தாரா மேடமோட அப்பா தானே பேசுறது? அப்ப கரெக்டான போன் தாயா. உடலாம் திட்டத்துல தப்பே இல்லையா? டுபுக்கு பொண்ணை பெத்துட்டு தண்ணி தெளிச்சு விட்டியாயா? அவ படிக்கிறாளா நடக்கிறாளா அவ கூட ஓடுறாளான்னு எதுவும் தெரியாம பெத்துட்டா வெங்காயம். யார் இந்த போன்ல? பத்மா, பத்மா, பத்மா. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன்டா அப்படி சிரிக்கிற? நைட்டு செம பரேடு சார். சித்தாரா அப்பாவை பின்னி பெடல் எடுத்துட்டீங்க. அந்தால நான் எங்கடா பார்த்தேன்? எதுக்கு சார் பார்க்கணும்? போன்ல ஃபுல் பம்ப் ஆச்சே. நீங்க சரக்கு அடிச்சா பயங்கரமான ஆள் போங்க. யூ ஆர் a beast. அந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியலடா. தெரியும், அதனால தான் குடிக்க விட்டேன். சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ். சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸா? பாத்து சார். இந்த உலகத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு வருதுன்னா அது காரணம் சரக்கு, இன்னொன்னு அப்பண்டா. ஐ ஹேட் fathers, I hate liquors. She hates you. என்ன வாய்ஸ்டா இது? நான் இல்ல அங்க. எவடாவ? ஏன்டா அவ வாழ்க்கைக்குள்ள வந்த? நைட்டு பகல் அவ கோலுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டா. ஒரே நாள்ல அவ வாழ்க்கை மொத்தத்தையும் மாத்திட்ட. வீட்டுல இருக்கவங்க அவளை புரிஞ்சுக்கலன்னு அவ போய் சொன்னா. நீ புரிஞ்சுப்பேன்டா அவ உன்கிட்ட உண்மையை சொன்னா. அதுதான் இப்ப அவ வாழ்க்கைய ஆரம்பத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அவ எங்க இருக்கா? வேற எங்க இருப்பா? நீ போன்ல உங்க அப்பாட்ட பேசினதுக்கு அப்புறம் உடனே பெங்களூர் கூட்டி போய் மேரேஜ்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. மேரேஜ்? ஆண்டி இது பாருங்களேன், சித்தாராக்கு அழகா இருக்கும்ல? சரி, இந்த ரெண்டுத்துல உனக்கு எது பிடிச்சிருக்கு? நான் ஆசைப்பட்டதை உங்களால கொடுக்க முடியல. இப்ப சாய்ஸ் கொடுத்து என்ன பிரயோஜனம்? என்னடி அப்படி பேசுற? இன்னும் ரெடி ஆகலையாமா சித்தாரா?
உன் கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா? இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற டெசிஷன் கண்டிப்பா உனக்கு கஷ்டமா இருக்கலாம். பட் நீ வாழ்நாள் முழுக்க சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன நம்புமா, சீக்கிரம் ரெடியாக. யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. இந்த காலத்துல பத்திரிக்கை கூட கொடுக்காம நடக்கிற கல்யாணம் உங்க வீட்டு கல்யாணம் தான். என்ன மச்சான் அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நைட்டோட நைட்டா உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ற? மொற மாப்பிள்ளை என் பையன் இருக்கான்ல, இருந்தாலும் நீ வெளியே மாப்பிள்ளை எடுக்கிறது எனக்கு பிடிக்கல. எனக்கு தேவையெல்லாம் எனக்கு ஒரு மாப்பிள்ளையோ என் பொண்ணுக்கு ஒரு புருஷனும் இல்ல. என் ஸ்டெட் ஃபார்ம்ஸ பாத்துக்கிற ஆம்பளையா இருக்கணும். குதிரைய பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். த மோஸ்ட் வாண்டட் ஜாக்கியா இருக்கணும். இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் உங்க பையனுக்கு இருக்கா? அது மச்சான் நான் என்ன சொல்றேன், என் மருமகனுக்கு இந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன் அவன். சார் அவங்க வந்துட்டாங்க சார். அதோ பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. ஹாய் அங்கிள். வெல்கம் மாப்ள. God bless you. Thank you. நீங்க கொடுத்த பம்ப் சாதாரணமா இல்ல. அவங்க அப்பா ரொம்ப ஸ்பீடா இருக்காரு பாருங்க. மேட்டர் தெரிஞ்ச 24 மணி நேரத்துல கல்யாணம் ஃபிக்ஸ். எல்லா தப்புக்கும் நாம தானே காரணம். நான் உடனே சித்தாராவை பார்க்கணும். ஐயா, கல்யாணம் பொண்ணை வர சொல்லுங்க. சார் எக்ஸைட்டட். சார் இங்க உட்காருங்க சார், பெட்டர் வியூ. பாத்தியாடா சித்தாரா எவ்வளவு டல்லா இருக்கான்னு. அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லடா. பக்கத்துல இருக்கிறவன பாத்தீங்களா எவ்வளவு சாலிடா இருக்கான்னு? அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயா, அர்ச்சதை போடுங்க. ஏற்கனவே அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காடா. நான் வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன். இப்படி அவளுக்கு பிடிக்காத விஷயம் நடக்கிறத பார்த்து நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதுக்கு என்ன சார், கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? சார் அவ கோல் ஆஃப் பண்ணதுனால அவ தான் டிஸ்டர்ப் ஆனா. இப்போ இந்த கல்யாணத்தை நிறுத்தினா இருக்கிறவங்களா டிஸ்டர்ப் ஆகி உங்களை கும்பிடுவாங்க. கும்பிடுறது என்ன கும்பிடுவாங்க? முதல்ல அந்த பொண்ணு உங்களை பார்த்தா என்ன ரியாக்ட் ஆகுமோ தெரியல. அப்படியா? தம்பி போட்டோகிராஃபர், கல்யாண பொண்ணு கொஞ்சம் சிரிக்க சொல்லியா? ஸ்மைல் இல்லனா போட்டோஸ்ல நல்லா இருக்காது. சாரி சித்தாரா என்ன பார்த்து சிரிச்சாடா. அப்ப கோவையில இருந்தானே அர்த்தம். நான் அவளுக்கு பிடிக்கும்டா. சார் 10 நிமிஷத்துல கல்யாணம் முடிய போகுது. என்ன சார் இந்த கான்ஃபிடன்ஸ்? அந்த ஸ்மைல் தான்டா இந்த கான்ஃபிடன்ஸ். இந்த கல்யாணம் நடக்காதுடா. கண்டிப்பா நடக்கும் சார். ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா? அப்பா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. வாட்? நீ என்ன சொல்ற? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அவர் இங்கதான் இருக்காரு. எங்க? யார் அவன்? அதோ அவர்தான். ஹைதராபாத்லயே நம்பர் 1 ரேசர். நானா? சார் உங்களை ரேசர்ன்றா? அப்பா உங்க எதிர்கால மாப்பிள்ள ஒரு பெரிய ஜாக்கியா இருக்கணும் தானே ஆசைப்பட்டீங்க. ஆனா நான் காதலிச்சவன் இவனை விட சிறந்த ஜாக்கி. ஜாக்கியா? அப்பா உங்களுக்கு வேண்டியது ரேஸ் கோர்ஸ் பாத்துக்கிற ஒரு ஆளு. மோஸ்ட் வாண்டட் ஜாக்கி வேணும். அதானே? அந்த எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருக்கு. இவனடா இப்படி இறங்கிட்டா? இவங்க 2 பேருக்கும் போட்டி வைங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் கூட நான் ஏன் போட்டி போடணும்? ஏன் தோத்து போயிடுவேன் பயமா? உனக்கு உண்மையாவே தைரியம் இருந்தா அவன் கூட போட்டி போட்டு ஜெயிச்சு பாரு. அதுக்கப்புறம் நான் உனக்கு தலை குனிஞ்சு தாலி கட்டிக்கிறேன். ஓகேவா? ஆடுறியா? என்னடி என்ன ஆடுறது? எல்லாரும் முன்னாடியும் என் மானத்தை வாங்கிட்டியே. ராஜீவ் ரெட்டி, அப்பா, என் பையன் விளையாடுவான், கண்டிப்பா ஜெயிப்பான்.
ராஜீவ் ரெட்டி, உன் பொண்ணு பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. நீ அவளுக்கு புருஷன் வேணும்னு நினைச்ச. ஆனா உன் பொண்ணு அவளுக்கு வரப்போற புருஷன் ஆம்பளையா இருக்கணும்னு நினைக்கிறா. குட், வாடா. இந்த மகேந்திர ரெட்டியோட புள்ள சித்தார்த் ரெட்டி ஆம்பளடா. ரோஷத்துக்கு கேர் ஆஃப் அட்ரஸ், வெற்றிக்கு பெர்மனன்ட் அட்ரஸ். 20 வருஷமா காணாம போன என் பையன் திரும்பி வந்ததை என்கிட்ட கேட்ட முதல் ஆசை என்ன தெரியுமா? உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் தான். அதுக்கு இல்லடா இவ. நான் சேலஞ்சை ஏத்துக்கிறேன். வரப்போற டர்பி கிளப்ல இவங்க 2 பேருக்கும் போட்டி. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இங்கேயே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் மறுபடியும் வரணும். வெற்றி அடைஞ்ச கௌரவத்தோட என் பையன் தலை நிமிர்ந்து தாலி கட்டும் போது தலை குனிஞ்சு உன் பொண்ணு தாலி கட்டிக்கிறத இவங்க எல்லாரும் பார்க்கணும். வாடா போலாம். குதிரை பந்தயம் பொண்ணை காதலிக்கிற அளவுக்கு ஈஸி இல்லடா. குதிரை மேல ஏறணும்னா கட்ஸ் இருக்கணும்டா. ஜெயிக்கிறது எங்க ரத்தத்திலே இருக்கு. கெட் ரெடி ஃபார் த சேலஞ்ச். வாடா. ஏண்டி இப்படி பண்ண? வேணும்னே தான் பண்ண. வேணும்னு பண்ணியா? ஆமா, நான் ஒரு ஏமுக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அவன் காதல்னு என்ன டார்ச்சர் பண்ணான். இப்ப அந்த டார்ச்சர் என்னன்னு அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்புறம் அந்த ஜாக்கியை கல்யாணம் பண்றதுல எனக்கு விருப்பமே இல்ல. அந்த சித்துக்கு ரேஸ், குதிரை இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவனுங்க ரேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவானுங்க, நான் என் எய்ம்ல ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதனாலதான் அந்த பிரச்சனையை உருவாக்குனேன். ஏன்டா உனக்கு இவ்வளவு கோபம்? இது என்ன பெட்டிங் கேமாடா? இட்ஸ் லைஃப். பெட்டிங் கேமையே நான் சீரியஸா எடுத்துக்கிறவன். அப்படி இருக்கும்போது லைஃபை எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பேன்னு தெரியாதப்பா. அந்த பொண்ணு நான் வேற ஒருத்தனை காதலிக்கிறேன், இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா கல்யாணத்தை கேன்சல் பண்ணிருப்பேன். ஆனா அவ பந்தயம் கட்டியிருக்கான். ஆம்பளைன்னா கொஞ்சமாவது ரோஷம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இவன் இந்த மகேந்திர ரெட்டியோட பையன். இவனுக்கு எவ்வளவு ரோஷம் இருக்கணும்? என் பையன் ஜெயிக்கணும். அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி வின்னர் ஆகணும். இப்படி ஒரு பிரச்சனை எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது. அப்பா வந்துட்டு இருக்காருமா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா, நீ சொல்லுமா ப்ளீஸ். ஒரு தடவை கேளுமா ப்ளீஸ்மா. லட்சுமி, என்ன அம்மாவோட டிஸ்கஷன்? அப்பா, அது பைலட் ட்ரைனிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். அதுக்கு உங்க சைன். உனக்கு எத்தனை தடவை சொல்றது? என் பொண்ணு என் கண்ணு முன்னாடி இருக்கணும். உன்னை தூரமா அனுப்புறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. இந்த யோசனை எல்லாம் விட்டு சிட்டிலேயே ஏதாவது கோர்ஸ் இருக்கான்னு பாரு. ஷிட், ஐ கான்ட் பிலீவ் இட். எப்பா என்ன ட்விஸ்ட் விட்டா? பழிக்கு பழி வாங்குறது இதான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு அறிவோ அனுபவமோ இல்ல. நாம சீக்கிரம் நம்ம ஊருக்கு திரும்பி போய் நியூஸ் பேப்பர்ல ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்து சந்தோஷமா இருக்கலாம். என்ன சார் யோசிக்கிறீங்க? இதுக்கப்புறம் போய் ஹார்ஸ் ரைடிங் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரேஸுக்கு போகணுன்ற எண்ணெல்லாம் வரல. எதுக்கும் ஒரு தடவை சோலி முடிஞ்சது. உங்க வருங்கால மாமனார் வந்துட்டாரு. ஹைதராபாத்ல நீ நம்பர் 1 ரேசராடா. உனக்கு மகேந்தர் ரெட்டி யாருன்னு தெரியுமா? அவரோட பேக்ரவுண்டாவது தெரியுமா? சார், எங்களுக்கு மகேந்திரா டிராக்டர் தெரியும். மகேந்திர ரெட்டி யார் சார்? மகேந்தர் ரெட்டி, he is the king of races. அப்படிப்பட்ட மகேந்தர் ரெட்டியோட பையனை எந்த கேர் ஆஃப் அட்ரஸும் இல்லாத நீ ஜெயிக்கிறது இம்பாசிபிள். ஜெயிக்கிறத விடுறா, இந்த ராயல் கேம் விளையாடுறதுக்கு கூட உனக்கு அருகதை இல்ல. இங்கிருந்து ஓடி போவியோ தொலைஞ்சு போவியோ ஓ இஷ்டம். அவுட். என்ன சார் இவரு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு? மகேந்திர ரெட்டியோட பையனா பெரிய ஆளா? உண்மையான மகேந்திர ரெட்டியோட பையன் அவன் இல்லடா, நான். சார், அந்த பொண்ணு கொடுத்த ஸ்ட்ரோக்கு உங்க மைண்ட டேமேஜ் ஆக்கிருச்சு. நீங்க என்ன சார் அவர் புள்ளனே? 5 வயசுல அந்த வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தது நான். 20 வருஷமா அப்பா இருந்து இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறது நான். அவன் டூப்ளிகேட்டா? இவ்வளவு நாளா நான் இல்லாம என் அப்பா சந்தோஷமா இருக்காரு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என் இடத்துல வேற ஒருத்தர் இருக்கான். எதையுமே நம்ப முடியல. என்னோட இடத்துல அவன் எப்படி வந்தா, எதுக்கு வந்தா, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்.
சார் அத்தர் 2 பேர் வாங்க ஃப்ரீ சார் அரே ले लो சார் ஒரிஜினல் லக்தரா இல்ல டூப்ளிகேட்டா? அடே என்ன சார் சந்தேகப்படுறீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா பணத்தை கொடுங்க சாப் இது ராஜேஷ் கண்ணா அத்தர் இதுக்கு பொண்ணுங்க சிரிப்பாங்க மயங்கிடுவாங்க இது ராணா தக்கு பாட்டி அத்தர் இத போட்டா பொண்ணுங்க பின்னாடி லைன் கட்டி விடுவாங்க விழுமா? அரே போய் விழும் அப்படியா? ட்ரை பண்ணுங்க சாப் அரே மூக்குல கொஞ்சம் வாசனை மோந்து பாருங்க பொண்ணுங்க விழுந்துருவாங்க என்னது இது? ஐயோ யார் அது? நான் எங்க இருக்கேன்? அம்மா யாரா நீங்களா? அக்டர்னு சொல்லி ஏமாத்தி டென்னிஸ் பால் அடிக்கிறீங்களாடா? அம்மா நீயா? நான் என்ன பண்ணேன்? ஏன் மேல ஏப்பா இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு? அந்த விஷயத்தெல்லாம் விளக்கமா அப்புறம் சொல்றேன். முதல்ல அந்த கிழமை வீட்டுல இருக்கிற அந்த பொடி பையன் யாருன்னு சொல்லு. அந்த பையன் எங்க ஐயாவோட புள்ள தானே? அம்மா சொல்றேன்ப்பா. முதல்ல அந்த பாலை நிறுத்த சொல்லு. எங்க பெரிய ஐயா இருக்காருல்ல, அவரு அந்த பையனை கூட்டிட்டு வந்து எங்க மகேந்திர ஐயாவுக்கு பையனா நடிக்க சொன்னாரு. அப்படி ஆக்ட் பண்ணதுக்கு அந்த பையனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 10 கோடி. அது சரி, நீயா இருப்பா? இந்த புள்ளதான் மகேந்திர ரெட்டியோட உண்மையான புள்ள ஒரிஜினல். தம்பி நீயா தம்பி? சின்ன குழந்தையில பார்த்தது. ஏய் ஒழுங்கா நடந்ததை சொல்லு. சொன்னா பெரிய ஐயா என்ன கொன்னுடுவார் தம்பி. அம்மா எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சா கூட ஒழுங்கா சொல்லு. சொல்றேன் தம்பி. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க அப்பா ஒண்ணு கெட்டவர்லாம் இல்ல, ரொம்ப நல்லவர்ப்பா. நீங்க தான் அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உங்க தாத்தா பண்ண தப்ப பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களையும் உங்க அப்பாவையும் திரும்ப வீட்டுக்கே அவர் வர வச்சாரு. உண்மையில அவருக்கு தேவை பணத்தை சம்பாதிச்சு கொடுக்கிற ஜாக்கி, உங்க அப்பா இல்ல. அவர் வெறுக்கிற உங்க அம்மா வயித்துல பிறந்த நீயும் இல்ல. அதனாலதான் உங்களையும் உங்க அப்பாவையும் பிரிக்கணும்னு முடிவு பண்ணாரு. உங்களுக்கு உங்க அப்பா மேல கோபம் அதிகரிக்கிற மாதிரி பண்ணாரு. கடைசியா நீங்களே உங்க வீட்டை விட்டு போற மாதிரி பண்ணிட்டாரு. உங்க அப்பா மறுபடியும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தெரியுமாப்பா? உனக்கு ஒரு பொண்டாட்டி தேவையில்லாம இருக்கலாம், ஆனா உன் பையனுக்கு இந்த வயசுல அம்மாவோட பாசம், பெரியவன் ஆனதும் அப்பாவோட துணை கண்டிப்பா தேவை. அதனாலதான். சரிப்பா, எனக்காக இல்ல, என் பையனுக்காக பண்ணிக்கிறேன். ஆனா அவன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு முடிவெடுக்கிறேன். அவன்கிட்ட இப்பவே சொன்னா நீ அவனை விட்டு பிரிஞ்சிடுவியோன்னு அவன் பயப்படுவான். உன் இஷ்டம்ப்பா. நீ போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா உன்னை மறந்துடுவார்னு உன் தாத்தா நினைச்சாருப்பா. ஆனா இந்த 20 வருஷம் அவர் உனக்காக தேடாத இடமும் இல்ல, பண்ணாத பூஜையும் இல்ல, செய்யாத ஹோமமும் இல்ல. கண்டிப்பா ஒரு நாள் நீ திரும்ப வந்துருவார்னு ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் துணியும் கிஃப்டும் வாங்கி வச்சிருப்பாரு. பாவம் உனக்காக ஆசையை எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு உன் மேல இருந்த அந்த பாசம் அவரை எந்த அளவுக்கு கொண்டு போச்சுன்னு தெரியுமாப்பா? உன் பேர்ல அனாதை குழந்தைங்களுக்கு 100 கோடியில ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அது உன் தாத்தாக்கு பிடிக்கல. பையன் கிடைக்கலன்னா தானே ட்ரஸ்ட் ஆரம்பிப்பா. ஒருவேளை கிடைச்சானா 1 மாசத்துக்கு நீ என் பையனுக்கு மகனா எனக்கு பேரனா ஆக்ட் பண்ணணும். இப்படி ஒரு பையன் இருந்தா என்ன, இல்லன்னா என்னன்னு என் பையனே உன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும். இந்த டீல் எனக்கு ஓகே. சின்ன வயசுல ஓடி போன பையன் திரும்ப வந்துட்டாங்கிற சந்தோஷத்துல உன் பையன் வந்தது உண்மையான பையனா இல்லையான்னு ஒரு நிமிஷம் கூட உங்க அப்பா யோசிக்கவே இல்லை. அப்படி ஏமாத்தினாருப்பா அவரை உன் தாத்தா. உங்ககிட்ட நான் உண்மையா சொன்னேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்றுவாரு தம்பி. என் உயிரே இப்போ உன் கையில தான் இருக்கு. நீங்க இதுக்கு பயப்பட வேண்டாம். உண்மையை சொன்னதுக்கு தேங்க்ஸ். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என் அப்பாவை பார்த்துக்கங்க. சார் வாங்க சார், போய் உங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாம். என்னன்னு சொல்றதுடா, 5 வயசு பையன் வீட்டை விட்டு வெளியே போனதே தாங்கிக்க முடியாதவர் என் அப்பா. 50 வருஷமா அவரை வளர்த்த அவங்க அப்பாவே மோசம் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சா தாங்குவாருடா. அவர் பக்கத்துல இருக்கிறது அவர் ரத்தம் இல்லைன்னு தெரிஞ்சா அவர் தாங்குவாரடா. சார் அதுக்கு இல்ல, இப்ப நான் பண்ண வேண்டியது எங்க அப்பாவுக்கு உண்மையை சொல்றது இல்ல, என் தாத்தாவுக்கு புத்தி சொல்றது. சொல்றேன், எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லி புரிய வைக்கிறேன். டேய், என்ன மாதிரி துரதிருஷ்டசாலி யாரும் இல்லடா. சின்ன வயசுல அம்மா போயிட்டாங்க, கண்ணு முன்னாடி அப்பா இருந்தும் அப்பான்னு கூப்பிட முடியலடா. டேய், என் அப்பா முன்னாடி போய் நான் நின்னா என்ன அவருக்கு அடையாளம் தெரியுமாடா?
ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை அவரை பார்க்கணும்டா. ஹலோ சார், நீங்களா? வணக்கம் சார். ஏன் ஜாகிங் பண்றதுக்கு உனக்கு நேரம் காலம் இல்லையா? பார்க்கணும்னு தோணுச்சு வந்துட்டேன் சார். அதே வாட்டர் தோணுச்சு ஓடி வந்துட்டேன். ஏதாவது ப்ராப்ளமா சார்? ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம். அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார். பந்தயம் தான். பார்க்கட்டுமா? தள்ளுங்க சார். ஓ சார், இது ஏதோ பெரிய ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. மெக்கானிக் வந்தா தான் ஆகும். சார், உங்களை எங்கேயாவது ட்ராப் பண்ணுமா? நான் ட்ராப் பண்றேன் சார். தேவையில்ல, நான் போய்க்கிறேன். ஏன் என் பைக்ல ஏற மாட்டீங்களா? அது சரி, பெரிய பெரிய கார்ல போறவர் நீங்க, என் பைக்ல வர போறீங்க? உன் பைக் எங்க இருக்கு சார்? அந்த டர்னிங்ல இருக்கு. நீங்க எங்க இருங்க, நான் போய் கொண்டு வரேன். சார், ஸ்டாப். உங்க பைக் ஒரு 1 ஹவருக்கு வேணும் ப்ளீஸ் சார். 1 மணி நேரத்துக்கு வண்டி வேணுமா? எவனாவது ரோட்ல வண்டியை நிறுத்தி லிஃப்ட் கேட்பான், நீ என்னடா பைக் கேக்குற? ரொம்ப அவசரம் சார், ப்ளீஸ் சார். 25,000 ரூபாய் பைக் கேட்டோடனே தூக்கி கொடுத்துருவாங்களா? 25 வருஷம் கழிச்சு எங்க அப்பாவை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சார். 25 வருஷம் பிரச்சனை, 25,000 இல்ல. உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க எடுத்துக்கோங்க சார். பைக் மட்டும் கொடுங்க சார், ப்ளீஸ் சார். பிரதர், இதை நீயே வச்சுக்கோ. ஃபாதர் எமோஷனோட என்ன டச் பண்ணிட்ட, எடுத்துட்டு போ. தேங்க்யூ சார். சார் வாங்க சார். சார், பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவீங்களா? எனக்கு வேணாம். சின்ன வயசுல நானும் என் அப்பாவும் நிறைய சாப்பிட்ருக்கோம். பஞ்சு மிட்டாய் மாதிரி அந்த ஞாபகம்லாம் இன்னும் இனிப்பா தான் சார் இருக்கு. சரி, எனக்கும் வாங்க. தம்பி, 2 பஞ்சு மிட்டாய். சில்லறை இல்ல சார். வச்சுக்கோ. தீர்ந்து போச்சு. நீ இன்னும் முடிக்கலையா? இல்ல, சாப்பிட்டா காலி ஆயிடும்ல. வா. தம்பி சார், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்க சார். அன்னைக்கு அந்த பொண்ணு பண்ண சேலஞ்ச பார்க்கும்போது உன் மேல காதல் இருக்கா இல்ல பிரச்சனை இருக்கான்னு ஒன்னும் புரியலையே. அப்பா கண்டுபிடிச்சார் போல இருக்கேன். அது இல்ல சார், காதல்னாலே பிரச்சனை தானே. அது சரி சார், உங்களது கூட லவ் மேரேஜ்னு கேள்விப்பட்டேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாம்ல சார்? வண்டி நிறுத்து. சார், என்னாச்சு சார்? நான் ஏதோ தப்பா பேசியிருந்தேன்னா? இது பார், சின்ன வயசுல திட்டினாலும் அடிச்சாலும் அப்பா அம்மாவை ஏன் காதலிக்கிறோம்? ஏன்னா அவங்க அன்புல உண்மை இருக்கும். உன் காதல்ல உண்மை இருக்கா? காதலிக்கிறேங்கிற வார்த்தைக்கு காதலை கொடுக்கறேங்கிறது தான் அர்த்தம். கொடு, அதுக்கப்புறம் யார்கிட்டயும் டிப்ஸ் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. அம்மாவை பத்தி பேசுவாருன்னு பார்த்தா அப்பா இப்படி பேசிட்டு போறாரு. முதல்ல நம்ம பேபியை பத்தி யோசிப்போம். சார், இந்த டைம்ல ரிஸ்க் வேண்டாம். லைஃப்ல ரிஸ்க் எடுக்கலனா உனக்கு ரஸ்க் கூட கிடைக்காதுடா. அடகுயால இவன் இப்படி ஹீட் எத்துறா. இவளை எப்பவும் அந்த ஆங்கிள் பார்த்தது இல்லையே. நான் தான் வருவேன், இல்லைன்னா உன் மூஞ்சிக்கு பாகுபலி பிரபாசா வருவாரு. பைத்தியம் மாதிரி பேசாத. எதுக்கு வந்த? கல்யாணம் பண்ணான்னு சொன்னல, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு பைத்தியமா? என்ன கல்யாணம்? அன்னைக்கு லவ்னா, வா போலாம். எங்கடா போறது? நான் வரல. வந்தா கூட்டிட்டு போவேன், இல்லனா தூக்கிட்டு போவேன். எப்படி? எப்படி? இந்த பொண்ணுங்க குளோரோஃபார்முக்கு மயங்குற மாதிரி நமக்கு மயங்க மாட்டாங்க. சாரி பேபி, கஷ்டத்தெல்லாம் பார்த்து காதலிக்க கூடாதுன்னு ஒரு பெரியவர் சொன்னாரு. அதுக்கு தான் இந்த ரிஸ்க். வா. சார்,
கேர்ஃபுல் சார். எனக்கு தெரியாதா? என்ன சார் வாய்க்கு மேல பிளாஸ்டரு? மூக்குல ஒட்டினா செத்து போயிடலாம். ஓ சாரி சார். உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு முன்னாடியே தெரியும்டா நீ ஒரு ஃப்ராடுன்னு. உன்னோட உண்மையான குணத்தை நீயே வெளியில காட்டிட்ட. நீ மட்டும் இல்ல, இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ஏன் பொம்பளைங்களா உங்களுக்கு கேவலமா? எங்க கோல்ஸே இல்லையா? எங்க ஆம்பிஷன்ஸே இல்லையா? என்னோட ட்ரீம்ஸ பத்தி யோசிக்காம என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணல, அதனாலதான் உன்னை இப்படி மாட்டி விட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். போ. முடிச்சிட்டியா? திட்ட நினைச்ச எல்லாத்தையும் திட்டி தீத்துட்டியா? எனக்கு பேசில மயக்க தெரியாது, மோசம் பண்ண சுத்தமா தெரியாது. ஆனா காதலுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் போக தெரியும். கொஞ்சம் அங்க திரும்பி பாரு. இதான உன் கோல், லைஃப், ஆம்பிஷன் எல்லாம். ஆல் தி பெஸ்ட். ஓ Thank you. All the best. Bye. கங்க்ராட்ஸ் சித்தாரா. வெல் டன். Thank you, sir. Thank you. Thank you. Congratulations. Thank you. Thank you so much. I'm so happy now. Sorry. உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு. It's okay. நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா? What? Actually, I love you. எங்கேயாவது போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியா இருக்கலாம். போயிடலாமா இல்ல ஹாப்பியா இருக்கலாமா? எனக்கு புரியல. இப்ப நாம போனா பெரிய போறது உன்னோட ஃபேமிலி மட்டும் இல்ல, என்னோட ஃபேமிலியும் தான். உன் ஃபேமிலியா? மகேந்திர ரெட்டி யாரும் இல்ல, என் அப்பா. சித்து, இன்னில இருந்து உன் கூட நான் இருக்கேன். என்ன புடிங்கிட்டு இருக்கீங்க? எவனா வந்தானா பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சித்தார்த், நிறுத்து. இதுல அவங்க தப்பு எதுவும் இல்லை. ராஜீவ் ரெட்டி, ஒரு பொண்ணை வளர்க்கிற முறை இது இல்ல. ஆமா தாத்தா, அன்னைக்கு டாட் சொன்னதுனால தான் நான் இந்த பந்தயத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்ப அந்த பொண்ணு ஓடி போயிட்டானா நமக்கு தானே இது அவமானம். அட என்னங்க, பையன் தான் கல்யாணத்தை நினைச்சு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, கண்ட்ரோல் இல்லனா பொண்ணு இல்லங்க, நாய் கூட செவரேறி குதிச்சிரும். அட இனிமே என்னப்பா மான மரியாதை? அதான் பொண்ணே போயிடுச்சுல. ஓடி போல, கூட்டிட்டு போன. ஓடி போறதுக்கும் கூட்டிட்டு போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் அவளை கூட்டிட்டு போனேன். சித்தாரா, காம்படிஷன் இருக்குப்பான்னு சொல்ற அளவுக்கு உங்க பொண்ணுக்கு நீங்க ஃப்ரீடம் கொடுத்திருந்தா எப்படி எல்லாம் நடந்திருக்காது சார். உங்களை விட பணக்காரங்களா பார்த்து உங்க பொண்ணை நீங்க கொடுத்துட்டா மட்டும் அவ சந்தோஷமா இருக்க மாட்டா சார். நீங்க அவளுடைய கோல்ஸ் அண்ட் ஆம்பிஷன்ஸ் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்கனாலே அவ சந்தோஷமா இருப்பா. பொண்ணை பெத்த அப்பாவோட சந்தோஷமே பொண்ணோட சந்தோஷம் தான் சார். குழந்தைங்களை வளர்க்கறதுங்கிறது டைமுக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இல்ல சார். அவங்களை நீங்க விரும்பணும், புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஜெயிக்க கத்து கொடுக்கணும் சார். டேய் 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 டேய், அது சரி, நீ யாருடா எங்க வீட்டுக்கு வந்து புத்திமதி சொல்லிட்டு இருக்க? இது எங்க பர்சனல் மேட்டர். அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வரப்போற மருமக. அப்படி சொல்லாதீங்க பெரியவரே, அது வரப்போற போட்டியில தான் டிசைட் ஆகும். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சந்தேகம் இருக்கிற இடத்துல பாசம் இருக்காது, பாசம் இல்லாத இடத்துல இவ மட்டும் எப்படி இருப்பா? மருமகளை வீட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு போற இடத்துல பிரச்சனை வராதுன்னு தைரியமா இருக்கணும் சார். யார் என்ன சொல்லுவாங்கன்னு பயத்துல இருக்க கூடாது.
டேய் எல்லா விதத்திலையும் எனக்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டு இருக்க. டேய் நீ யாரு எப்படிப்பட்டவன் எனக்கு நல்லா தெரியும்டா. இனிமே நீ என்ன பண்ணாலும் நான் குறுக்க வருவேன். இது ஃபேக்ஸ். குழந்தைங்களை வளர்க்கறதுங்கிறது டைமுக்கு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது இல்ல சார். அவங்கள நீங்க விரும்பணும், புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஜெயிக்க கத்து கொடுக்கணும் சார். அம்மா லக்ஷ்மி, என்னப்பா? ஏதோ அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்தல்ல, அதை எடுத்துட்டு வா. வாட்? ஒரு நிமிஷம். பைலட் ஆகணும்னு தானே ஆசைப்பட்ட, உன் ஆசைப்படி செய். Thank you so much பா. உட்காரு. வேண்டாம் சித்தார்த், எனக்கு என்னவோ அந்த பொண்ணுக்கு அந்த பையன் தான் கரெக்ட்னு தோணுது. வீட்ல இருந்து கூட்டிட்டு போன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம திருப்பி கூட்டிட்டு வந்திருக்கான்னா உண்மையிலேயே அந்த பொண்ணை காதலிக்கிறானா? உங்களுக்கு அவன் காதல் தெரியுது, எனக்கு அவன் பிளான் போடுறான்னு தெரியுது டாட். பிளானா? ஆமா டாடி, அது ஒரு பிளான். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்பன் சொத்துல பங்கு கிடைக்காது. அதே அவங்க அப்பா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணிக்கிட்டா 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். அதனாலதான் திரும்ப கூட்டிட்டு வந்துட்டான். நான் அவ இடத்துல இருந்திருந்தா கண்டிப்பா அவளை திரும்ப கூட்டு வந்திருக்க மாட்டேன். கோடிக்கணக்கான சொத்தை விட்டுட்டு அம்மாவுக்காக போன நீங்க தான் டாட் எனக்கு இன்ஸ்பிரேஷன். இவன் சாதாரணமானவில்லை, எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சுட்டான். எனக்கு சொத்தை விட அந்த பொண்ணு தான் இம்பார்ட்டன்ட். என்ன நினைச்சிட்டு இருக்கா உன் புள்ள? அந்த பொண்ணுக்கு அவதான் கரெக்ட்ங்கறான். அவன் ஃபூலியா? அவ அப்படி சொன்னதுக்கு காரணம் நீதானே. நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது என் பையன் அவனோட பையனை வெறுக்கணுங்கிறதுக்காக தான். அவன் பார்வையில நீ நல்லவன் ஆகணுங்கிறதுக்காக இல்ல. ஏய், அவன் புள்ளையா நடிச்சா எனக்கு என்ன ஆவற போகுது? 10 கோடி 15 கோடி. அதே நான் சித்தாராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா more than 100 crores கிடைக்கும். 10 கோடிக்காகலாம் நான் இங்க இல்ல. வேணும்னா நானே உனக்கு பணம் தரேன். இவன் தோண்டின குழியில இவனே விழுந்துட்டானா? பட் ஐ நீட் தட் கேர்ள். எனக்கு அந்த பொண்ணு வேணும். உனக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சுன்னா அதை அடையறதுக்காக அடுத்தவனை கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். அது நீயா இருந்தாலும் சரி, உன் பிள்ளையா இருந்தாலும் சரி. உன் கோபத்தை என் மேல காட்டாத, போய் அந்த பொண்ணு மேல காட்டு. இங்க எதுக்கு சார் வந்திருக்கோம்? பத்மா சார், இந்த வீட்ல எந்த பொருளையும் தொடாத. எனக்கு எல்லாமே வேல்யூபிள். ஆமா, இது ஏதோ பெரிய எக்மோர்ல இருக்கிற மியூசியம் மாதிரி. அதான் எந்த பொருளையும் தொடாதன்றீங்க. ஆமா, எனக்கு எல்லாமே முக்கியம் தானே. சின்ன வயசுல அப்பா அம்மா உடனே இந்த வீட்டுல தானே வளர்ந்தேன். என்னடா அவனை போட்டீங்களா? ஈஸியா புடிங்க போடலாம் நினைக்கிறதுக்கு நான் ஒண்ணும் தரையில முளைச்ச புல் இல்ல. கடப்பாரடா, பட்டி வரைக்கும் இறக்கும்.
பாதி பரதேஸ். மூட்டை போடா டூப்ளிகேட் பரதேஸ். புலிய பார்த்து நரி சூடு போட்டா நரி புலி ஆயிடாது. இங்க இருக்கிற புலி இன்னுமா நான் யாருன்னு தெரியல. சித்தார்த் ரெட்டி, சன் ஆஃப் மகேந்திர ரெட்டி, ஒரிஜினல். யோ பெருசு, என்னையா திருட மாதிரி முழிக்கிற? அடி வயிறு கலக்குதுல. உன்னை வாழ்க்கையில எப்பவும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். சூழ்நிலை வந்துருச்சு. மறுபடியும் உன் வீட்டு வாசல மிதிக்க கூடாதுன்னு நினைச்சேன். மிதிக்கிற மாதிரி பண்ணிட்டல. பேசிக்கிட்டு இருக்கல, பொறுமையா இருக்க மாட்டீங்க. ஒரு காலத்துல என்னையும் அப்பாவையும் பிரிச்ச, மன்னிச்சு விட்டேன். ஆனா இன்னைக்கு என் அப்பாவே ஏமாத்துற, மன்னிக்க மாட்டேன். ஓட விட்டுறா, குதிரையை விட வேகமா ஓடணும். ப்ரிப்பேர் ஆகுடா. நிறுத்துடா. என்னடா நீ என்னடா என்ன ஓட விடுறது? சுண்டக்கா பயன். 4 பேரை அடிச்சா நீ பெரிய ரவுடியா? ஓவரா சவுண்ட் விட்டா நீ பெரிய ஹீரோ ஆயிடுவ. எஸ், ஹீரோ தான். அதே கான்ஃபிடன்ஸ், அதே திமிர்ல சொல்றேன்டா. இந்த மாதிரி ஏத்தி விட்டு வேடிக்கை பார்க்கறது, வீட்டை விட்டு துரத்துறதுலாம் இல்ல. ஒரே ஒரு சான்ஸ், ரேஸ்ல ஜெயிப்பேன்டா. நடக்காது. நடக்கும்யா. அப்படி நடந்தா உன் அப்பன் கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்டா. தோத்து போயிட்டா நீ நிரந்தரமா உன் அப்பாவை விட்டு வேலைக்கு போறியா? என்னடா அப்படியே வாய் அடிச்சு போயிட்ட? இல்ல ஹார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சா? ஆ? வா வா வா. உன் அப்பாவை நீ ஜெயிக்கிறதுக்கு இதை விட உனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. நீ வேற அதை ஒத்துக்க போறியா? வேணாண்டா, இது ஒண்ணும் நொண்டி ஆட்டம் இல்ல. தாவி தாவி வரதுக்கு இட்ஸ் a horse race. ஐ அம் ரெடி. நான் ரெடி. கெட் ரெடி. எந்த குதிரை எனக்கு பிடிக்காதோ அதே குதிரை எனக்கு ஏறு வேண்டாம். எந்த ரேஸ் எனக்கு பிடிக்காதோ அதே ரேஸ விளையாடுறா. எனக்காக யாரும் இல்லாதப்பவே எல்லாத்தையும் ஜெயிச்ச வேண்டாம். இனி என் அப்பா பக்கத்துல இருக்கணும்னா உயிரையும் கொடுப்பேன்டா. அதே டேட், அதே டைம், அதே பிளேஸ், அதே ட்ராக், அதே ரேஸ். கெட் ரெடி. நீயா நானான பாத்துடலாடா பரதேஸ். ஒரிஜினல் பிளட் பாயில் ஆகிட்டு இருக்குதா அங்க? என்ன இருந்தாலும் ஒரிஜினல் தான்டா. நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்குன்னு உனக்கே புரியுதா? உன் மேல உள்ள கோவத்தால உன்ன அந்த போட்டியில இழுத்து விட்ட. ஏதோ தெரியாம அன்னைக்கு அந்த தப்ப பண்ணிட்ட. நீ என்னடானா கேம்ல ஜெயிப்பன சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்க. ஒரு வேலை நீ இந்த கேம்ல தோத்து போயிட்டனா நிரந்தரமா நீ உங்க அப்பா விட்டு விலகி போயிடுவியா? சொல்லுடா. கொஞ்சம் கூட நீ யோசிக்கவே மாட்டியா? என்ன என்ன பண்ண சொல்ற? எங்க அப்பா மேல இருக்கிற பாசத்தால இந்த கேம் வருமா வராதெல்லாம் நான் யோசிக்கல. என்ன என் அப்பா அவ்வளவு பிடிக்கும். இப்ப என்ன பண்றது? உனக்கு தான் ஹார்ஸ் ரைடிங்கே வராதே. நீ பிறந்த உடனே ஓடுனியா? இல்லல்ல, ட்ரை பண்ணல. கீழே விழுந்து எழுந்து தானே ஓடுன. இதுவும் அதேதான். ஒவ்வொரு சப்ஜெக்டையும் கத்து கொடுக்க மார்க்கெட்ல மாஸ்டர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்போர்ட்டையும் கத்து கொடுக்க ஒரு கோச் இருக்கணும். இருப்பான். ஆனா உங்க தாத்தாவையும் ஆதியும் பகச்சுக்கிட்டு கோச்சிங் கொடுக்க உனக்கு யாரு வருவா? ஒருத்தர் இருக்காரு. யாரு? எந்த குதிரையா இருந்தாலும் சிங்கிள் ஹேண்டில் ஓட வைக்கக்கூடிய மெக்கானிக்ஸ் கோல். பிறந்ததுல இருந்து குதிரையோட தான் வாழ்ந்தான், வளர்ந்தான், இப்பவும் அதோட தான் இருக்கான். குதிரையோட பாகுபலி ஒன் அண்ட் தி ஒன்லி. பசங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25. பசங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25. வாக்கண்ணா வா. ஒரு 10 ரூபாய் எடுங்க. ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபாயா? இல்லன்னா நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு மட்டும் சுத்தி காமிக்க சொல்றியா? பசங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25. பசங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25. பசங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25. குதிரை ஏறியா? என்னது?
என்ன பார்த்தா குதிரை ஏறுற மாதிரி தெரியுதா? ஓஹோ, இப்ப நீ இதுல ஏறணும்னு வச்சுக்க, அது வரைக்கும் போவேன். இது உன் மேல ஏறிச்சுன்னா நீ மேலதான் போவேன். தட் இஸ் மை ஹார்ஸ். ஏய், இவன் ரொம்ப ஜாஸ்தியா பேசுறான். உன் பேர் என்னடா? ஹார்ஸ்மேன் பாபு. ஹார்ஸ்மேன் பாபுவா? எஸ், என் பேரு பாபு. இது என்ன ஹார்ஸ். ஹார்ஸ்மேன் பாபு சென்னை புற ஃபேமஸ். ஓ, அவ்வளவு ஃபேமஸா? பாகுபலி படம் பாத்தியா? பார்த்தேன். அதுல வார் எபிசோட் பாத்தியா? பார்த்தேன். பிரபாஸ் ஏறினார குதிரை. ஓ, அது இதானா? இந்த ராணா இருக்காரு. ஓ, ராணா குதிரை, ராணா குதிரை. புரிஞ்சுது. கட்டப்பாவோட குதிரை. அது இதுதான். ஓ, shit. அதுல எவ்வளவு சோல்ஜர்ஸ் இருந்தாங்க? 10,000 பேர் இருப்பாங்க. 10,000 பேருக்கு 10,000 குதிரைங்க. கடைசி குதிரை என்னோட தான். ராஜமௌலி செலக்ஷன். ஷூட்டிங் எங்க சார்? அனுஷ்காக்கா, நானும் என் குதிரையும் பயங்கரமா லவ் பண்றோம். இவன் தாண்டா நமக்கு தேவையான ஆளு. ஏத்துக்கடா இவனை. எங்க ஃபங்க்ஷனுக்கா? பாகுபலி 3 ஷூட்டிங்க்கு. படமே ரிலீஸ் ஆயிடுச்சு, என்ன பேசுற பைத்தியக்காரா? பைத்தியக்காரனா? இழுத்துட்டு போய் வண்டில ஏத்துடலாம். அம்மா, அப்பா, என்ன இங்க இத்தனை குதிரைங்க இருக்கு? யார் சார் இவங்களா? நான் சொன்னது இவனை தான் சார். குதிரை விஷயத்துல இவனை விட வீணா போனவன் வேற எவனுமே இல்ல சார். யா குண்டு பையல, எவையா வீணா போனவன்? போய் பீச்ல கேட்டு பாரு, என் வருமானத்தை பத்தி சொல்லுவாங்க. அந்த பீச்லயே பிராண்ட் அம்பாசிடர் நான் தான். அதான் சார், காலையில வந்து பார்க்ல இருப்பேன் சார், அப்புறம் மத்தியானம் ரோடுக்கு போவேன் சார், சாயங்காலம் பாரிஸ் காரர் சார், ராத்திரி பெசநகர் பீச்ல குதிரை ஓட்டிக்கிட்டு இருப்பேன். ஃபுல் பிஸி சார். ஒரு நாள் எவ்வளவு சம்பாதிப்ப? எத்தனை தடவை சொல்றேன் சார், சின்னவங்களுக்கு 10, பெரியவங்களுக்கு 25, ஒன்ன மாதிரி பெருசுக்கு ஃப்ரீ. பேசும்போது அடிக்கிறேன். அதான் சார், உங்களை மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு ஃப்ரீன்னு சொன்னேன் சார். ஆமா, என்ன எங்க கூட்டி வந்தீங்க சார்? நீ ஒருத்தனுக்கு கோச்சிங் கொடுக்கணும். ₹1,00,000 நான் தரேன். லட்சமா? கோச்சா? அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை கத்து கொடுக்கணும். நீ அவனுக்கு எதுவும் சொல்லி தரக்கூடாது. இவனுக்கு தெரியாதானே சார் அவனுக்கு கத்து கொடுக்கிறதுக்கு. ஏய், சார், உன் பேர் என்னடா? ஹார்ஸ்மேன் பாபு. இன்னில இருந்து உன் பேரு ஹார்ஸ்மேன் பாபு கிடையாது, பீட்டர் ஹெய்ன்ஸ். பீட்டர் ஹெய்ன்ஸா? அந்த பேர் எனக்கு பிடிக்கல. இல்ல, பீட்டர் ஹெய்ன்ஸ். அப்பா, அற்புதமான பேரு, எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் இடத்துக்கு நான் போகணும், அவ்வளவுதானே சார்? அது சரி, ஒரிஜினல் பீட்டர் ஹெய்ன்ஸ் எங்க இருக்கான்? அதோ அவன் தான் ஒரிஜினல் பீட்டர் ஹெய்ன்ஸ். என்ன சார் இது? நாம சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவன் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்கான். அவன் ரெஸ்ட் எடுக்கல, நாங்க கொன்னுட்டோம். அவ்வளவு கோலம் தேவையில்லை, கொன்னுட்டோம். கொன்னுட்டீங்களா? ஏதாவது பிரச்சனை பண்ணா உன்னையும் அதே மாதிரி போட்டு தள்ளிடும். சார், நான் சார் என் குதிரை யார் சார் காப்பாத்துவாங்க? அது சரி, என் ஸ்டூடெண்ட் யார் சார்? சித்து, நீ இங்க இருந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு எங்க அப்பா ஒத்துக்க வச்சுக்கிட்டேன். இதுல உனக்கு பிடிச்ச குதிரையா நீ செலக்ட் பண்ணிக்கோ. அந்த குதிரை அதுவா? இங்க இருக்கிறதுலயே அதான் பவர்ஃபுல் ஆனது. அதை அடக்குறது ரொம்பவே கஷ்டம் சித்து. ஆமா சார், பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதுவும் இல்லாம உங்களுக்கு குதிரையோட டச்சே இல்ல. அது சரி, நம்ம கோச் பீட்டர் என்ன இன்னும் ஆளை காணோம். ஆமா சார். அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா? அந்த ஆளை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததே இல்ல சார். எனக்கும் இப்ப ஆர்வமா இருக்கு சார். ஒரு நிமிஷம் போன கூட. 1 மினிட் சார். அவசரப்படாத, அதோ வந்துட்டாரு. ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க, போங்க போய் விளையாடுங்க. ரொம்ப ஸ்டைலா இருக்காரு சாரு. பீட்டர் ஹெய்ன். யா, சிங்கிள் மேன் பீட்டர் ஹெய்ன். இப்போ எதுக்கு சார் சின்ன பசங்களை கூட்டிட்டு வந்தீங்க? அவங்க ஆசைப்பட்டாங்க, நான் சந்தோஷப்படுத்தினேன். அவங்க கிட்ட சில்லறை காசு கூட வாங்குனீங்கல்ல சார்? 2000க்கு சேஞ்ச் இல்ல, குதிரைக்கு புல்லு வாங்கலாம்னு 20 ரூபீஸ் வாங்கினேன். பாக்கும்போது அப்படி தெரியலையே. இவனுக்கு தெரிஞ்சிருச்சா? நமக்கு தெரிஞ்ச வேலையை செய்யாம இருக்க கூடாது, எந்த வேலையை ஃப்ரீயா செய்ய கூடாது. அது என் பாலிசி. நீதான் என் ஸ்டூடெண்டா? அவங்க இல்ல, நான். நீயா? இவர்தான். இங்க வா. ஏன் அடிச்சனு தெரியுமா? நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கேன். சொன்ன வேலையை செய்யலனா நான் கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன். நீயா? ஃபிகர் யாரு? சார் லவர். இவங்களுக்காக தான் பெட் கட்டி இருக்காரு, உங்களை கோச் அப்பாயின்ட்மென்ட் பண்ணிருக்காங்க. அரேபியன் குதிரை மாதிரி இருக்கா? இந்த ஃபிகருக்காக பந்தயம் என்ன? யுத்தத்துல சாகம தயார். ஓகே ஓகே ஓகே. குதிரையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? பேசிக்கா குதிரைனா 4 கால் இருக்கும், வேகமா ஓடும். சார், 2 கண்ணு கூட இருக்கு. அதான் 2 கண்ணு கூட 2 கண்ணு இருக்குமா? இன்னொரு ஐட்டம் மறந்துட்டீங்களே. இன்னொரு ஐட்டம் அது என்னது? அது வால் சார், வால் சார். வால் இருக்கும், வால் தூக்கும், ஆய் போகும், சுச்சு போகும், இதெல்லாம் சொல்ல கூடாது. இல்லையா? ஹார்ஸ்னா பவர், ஒரு பவர். அதனால தான் ஸ்டாமினாவை ஹார்ஸ் பவரோட ஒப்பிடுவாங்க. சாருக்கு குதிரை பத்தி நிறைய தெரியும். ரொம்ப ரொம்ப எனக்கு எவ்வளவு தெரியும்னு மெரினா பீச்ல பக்கத்துல சொல்லுவாங்க. ஆபா, கோச்னு சொல்ல வந்தவன் பீச்னு சொல்லிட்டேன். நாளைல இருந்து உனக்கு ட்ரைனிங். ட்ரைனிங்னா இப்படி இல்ல.
ஆல் தி பெஸ்ட். எப்ப சார் இது? ஓகே ஓகே. எனக்கு தெரியாதா? காலையில இருந்து குதிரையை வச்சு நடக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. ட்ரைனிங்லாம் ஆரம்பிக்க மாட்டாரா என்ன? எனக்கு என்னமோ இவன் மேல டவுட்டா இருக்கு. நோ, he is Peter Heinz. He is horse whisperer. என்ன வெயில் பீச்ல ஒரு கஸ்டமர் இல்ல. என்ன பீச்? பீச் ஒண்ணு இல்ல, பாடி லாங்குவேஜ். ஹார்ஸ் மேல உன் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். சார் எவ்வளவு நேரம் சார் இப்படியே சுத்துறது? கோச்சைய கேள்வி கேக்குறியா? டோன்ட் டிஃபெக்ட் மீ. சார் எஸ் வாட்? உங்ககிட்ட கேட்கணும்னு கேட்கல. I know, கேளு. காலையில இருந்து ஏன் சார் சுத்திட்டே இருக்கீங்க? ஹார்ஸ் ரைடிங்னா முதல்ல ஹார்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுக்கணும். நாம வார்ம் அப் ஆகணும், இதையும் வார்ம் அப் பண்ண வைக்கணும். பாருங்க எப்படி லைன் கொண்டு வரேன்னு. சார் அது வைல்ட் ஹார்ஸ். இது வரைக்கும் யாருக்கும் அடங்குனது இல்ல. வைல்டாவது வெங்காயமாவது அந்த மாதிரி வைல்ட இதோ இவ்வளவு பாத்திருக்கேன். பாத்துக்கிட்டே இரு. பீட்டர் ஹென்ஸா கோக்க. Hey, look at my eyes. Yes. பீட்டர் சார், கண்ணாலேயே கரெக்ட் பண்றதுக்கு நீங்க என்ன உலக நாயகன் கமலஹாசனா? டேய் பஞ்சு டயலாக் பேசாம முதல்ல தூக்கி விடுறா. You are funny சார். நான் சொன்னல கஷ்டம்னு. ஃப்ரெண்ட்ஷிப்ல இதெல்லாம் காமன் தானே சார். இன்னும் ட்ரையல் பண்றீங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாத்துக்கும் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். அதோட முடி சரியில்லை, ஏன் முடி சரியில்லை. நெக்ஸ்ட் டைம் முயற்சி பண்றேன். கொஞ்சம் மெதுவா கூட்டு போய். வாங்க சார். How was it, Dad? You lost by 16 seconds. That's the record. அப்படினா 1 minute 22 secondsல லைனை finish பண்ணனுமா? Impossible. அந்த மாதிரி யாராலையும் செய்ய முடியாது, Dad. What are you saying? கரெக்ட். அதுவும் அப்பாவை தவிர வேற யாராலையும் செய்ய முடியாது. No. I don't believe this. No way. அவன் நம்ப மாட்டேங்கிறான். நீயே ப்ரூவ் பண்ணிடு. சும்மா இருப்பா, அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி. Come on. டாடிக்கு வயசாயிடுச்சு தாத்தா. பாவம் விட்டுருங்க. Dad, it's okay. You can't do this. நீ இருடா. He will do it. One minute 22 seconds. I can't believe it. How did you do that, Dad? கான்ஃபிடன்ஸ் இருக்கலாமே தவிர ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்க கூடாது. ட்ராக்ல வர ஒவ்வொருத்தனும் ஜெயிக்கணும்னு தாண்டா வருவான். ஆனா எல்லாரையும் விட அதிகமா உனக்குள்ள வெறி இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். டேய், இந்த ரேஸ் என் லைஃப்ல எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணு. இந்த ரேஸ்ல நீ ஜெயிச்சிட்டா உனக்கு ஆஸ்திரேலியன் குதிரை கூட ஹனிமூன் செட்டப் பண்ற. பக்காவா? பா. எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல எந்த ஒரு குதிரைக்கும் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்து கேள்விப்பட்டது இல்ல. You are something, I tell you. இல்ல டேய். என்னடா காலையில மீட்டிங்? சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங். என்னடா, over act பண்ற? ஓவர் ஆக்டிங் இல்ல சார். உங்ககிட்ட கேக்குற அளவுக்கு எனக்கு அறிவு இல்ல. இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி. கேளு. நீங்க குதிரை மேல ஏறி நான் பார்க்கணும் சார். மிஷன் இம்பாசிபிள் 1 2 3 4 5. உன் ஆசை நிறைவேறாது. நீங்க கோச் தானே சார்? கோச்னா ரயில்வே கோச் நினைச்சியா? விசில் அடிச்சோட பிளாட்ஃபார்ம்க்கு வரதுக்கு கோச் எப்படி சொல்லுவாங்க? கோச். அது ஃபாலோ மீ. வாங்க. பிராக்டீஸ் பண்ணலாம். எதுக்கு ஒண்ணும் குறைச்சல. ஒரு நிமிஷம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அண்ணாவா? மகேந்திர ரெட்டியோட பொண்ணு. உன்னை பார்க்கணும்னு சொன்னா அதான் கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு நீங்க இவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க சொன்னதுனால அப்பா மாறிட்டாரு. 2 years ஒத்துக்காத அப்பா என்னோட பைலட் ட்ரைனிங்க்கு இப்போ ஒத்துக்கிட்டாரு. ஐ அம் சோ ஹாப்பி. உன் பேர் என்னம்மா? லக்ஷ்மி. அம்மா பேரு? என்ன ரொம்ப பழசா இருக்கா? இல்ல, அப்படிலாம் எதுவும் அது இல்ல. எங்க அப்பாவோட ஃபர்ஸ்ட் லவரோட பேரு. உனக்கு எப்படி தெரியும்? அப்பா அவரோட கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஃபுல் லவ் ஸ்டோரி சொல்லிட்டாரு. அது ஒரு பெரிய கதைனா. அட, அண்ணனுக்கு தெரியாத ஸ்டோரி என்னமா இருக்கு? நான் போயிட்டு வரேன்னா. பை. பாய். அம்மா லக்ஷ்மி. வேண்டாண்ணா. அம்மா பேர் வச்சிருக்க. அண்ணனு கூப்பிடுறேன். அண்ணன் கொடுத்தா வாங்க மாட்டியா? தேங்க்ஸ்ண்ணா. ஏய் சீக்கிரம் வாங்க, குதிரை வெயிட்டிங். அவர் என்ன இங்க இருக்காரு? அவர் என் கோச் தெரியுமா? கோச்சா? அவர் எங்க அண்ணனோட ஆளு. அட ஃப்ராட் பீட்டர் ஹைன்ஸ். இருடா வரேன். என்னடா? வெல்கம் சார். பக்கத்துல வெயிட்டிங். சில்லி ஃபெலஸ் உட்காருங்க. கத்தியங்க. சார் இது நீங்க கேக்குன்னு நினைச்சிட்டீங்களா? இல்ல சார், இது மினி ரேஸ் கோர்ஸ். ஓ ஐ see. இது புல்லு, இது குதிரைங்க. இவங்க எல்லாம் ஜாக்கீஸ். As a coach, உங்க ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? இப்ப பேசாம இருந்தா மாட்டிப்போம். யூகுன்னு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நான் தான் அதை பண்ண. கவனமா கேளுங்க. முதல்ல குதிரைக்கு கண்ணை கட்டிடணும்.
நாம பாக்குறதா அதுவும் பார்க்கணும் அப்படி இப்படியும் போகணும் நாம எப்படி போறோம்னு அதுக்கு தெரியக்கூடாது குதிரைக்கு தெரியக்கூடாது எங்க கேப்டன் விஜயகாந்த் கூட இதான் சொன்னாரு. அவருக்கு சொன்னது நான் தானே அந்த காப்பி ரைட்ஸ் என்னோடது மெரினா பீச் மேல சத்தியம் ஆமா சார், வார்த்தைக்கு வார்த்தை உங்க வாய் இந்த பீச்னு வருதே. ஆமா, உங்களுக்கும் மெரினா பீச்சுக்கும் என்ன லிங்க்? என்ன இப்படி கேட்டுட்டு மெரினா பீச் பேரை சொன்ன உடனே உடம்பு அப்படியே புல்லரிச்சு போயிடும். ஆமா, நீ மெரினா பீச்ல பார்த்து குதிரை ஓட்டிருக்கியா? அப்பப்போ ஓட்டிருக்கேன் சார். அப்ப ரவுண்டுக்கு 2 ரூபாய் தான். ஏய் இப்ப 24 பேசுற கரெக்ட் சார். அப்ப 1-2 குதிரை தான் இருந்துச்சு. இப்ப அங்க 40 இருக்கு சார். எனக்கு தெரியாம எவன்டா வச்சது? பெசன்ட் பீச்ல இருந்து மெரினா பீச் வரைக்கும் ஏலத்துல எடுத்துக்கடா. என்ன பையலும் ஏலம். அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை. இந்த பாட்டு தானே? அந்த டைப்ல தான். ஹாஸ்மேன் பாபு எந்த ராஜா பேர் கூட தெரியுமாப்பா? மெரினா பீச்ல உன்னை பத்தி எல்லாருக்குமே தெரியுமே ராஜா. ஏய் விஷா, உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். இதான்ப்பா நடந்துச்சு. இப்படிதான் புக் பண்ணாங்கப்பா. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் அப்படியே செய்யறேன்ப்பா. டீ எடுத்துக்கங்க. இவன் எதுக்கும் உதவ மாட்டான்னு தெரிஞ்சிருச்சு. முதல்ல அந்த முடிய வெட்டி போட சொல்லணும். வெட்டிடுறேன். பீட்டர் ஹென்சம் கோச்சாமே உன்ன. அப்போ உன்னோட ட்ரைனிங் பொசிஷன் என்ன? என்ன இப்படி கேட்டீங்க? கோச்னா இந்த ஆள் கோமாளி மட்டும் தானா? இவன் இல்லனா இன்னொருத்தர். இல்ல பத்மா, இவன் தான் என் கோச். இந்த ஹாஸ்மேன் பாபாலியாஸ் பீட்டர் ஹென்ஸ் தான் என்னோட கோச். இவன் கூட வா. இவனுக்கு என்ன தெரியும்? ஆட்டத்தை நிறுத்துற சொல்றேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் தான் எனக்கு ட்ரைனிங் கொடுப்பான், கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா என் ட்ரைனிங் இங்க இல்ல. Come on boys. Waste of timing. Let's start training. Yes, sir. சீக்கிரம் போயிரு. Bless me, sir. என்னது புதுசா? Stupid fellow. Leftல இருந்து ரைட் இல்ல. குதிரைக்கு பின்னால இருந்து ஏறணும். பின்னாடி இருந்தா என்ன சார் டூ மச்சா இருக்கு? ஏய் எப்படி ஏறணும்ன்றது முக்கியம் இல்ல, ஏறணுமா இல்லையாங்கறது முக்கியம். சார் கோச்னா கொஞ்சம் ஈஸி மெத்தட் தான சொல்லணும். ஐ மீன் லைக் லிஃப்டிங். அப்படியா? டேய் அத மேல தூக்குங்கடா. இப்படி வா சார். ஈஸி மெத்தட் வேணுமா? இந்த கொம்பு இருக்குல அத புடிச்சு தொங்க. குதிரை வந்த உடனே டக்குனு அதுல குதி. சார் குதிரை போறு சார். அத நீ தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல போறேன். ஓகே ஓகே. சார் அவர் சொல்றது எதையும் செய்யாதீங்க சார், சாவடிச்சிருவான். வாட் ஆர் யூ டாக்கிங்? பீட்டர் ஹைன்ஸ்ரா. நான் சொன்ன குதிரை தோப்பு கரணம் போடும். How is it possible? இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்களே. பீட்டர் ஹைன்ஸா பைத்தியங்கிறியா? உன்னை சும்மா விட மாட்டேன். பீட்டர் ஹைன்ஸ் பேரை சொன்னா குதிரை குதிச்சு பயத்துல உச்சா போயிடும். ஏன் தம்பி அந்த குதிரையே டல்லா இருக்கு? ஆமா சார். உன்னை ஓசமன் வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தேன் சார். அதை எடுத்துட்டு போய் அதுக்கு 2 சிப்பு கொடுப்போம். சார் இத மனுஷங்க தானே எடுத்துப்பாங்க, குதிரை எப்படி சார் எடுத்துக்கோ? டூ மச் அதை அப்படி கூட. இந்தாங்க. இதுல என்ன இருக்கு? குதிரை படம் சார். ஏன் வச்சிருக்காங்க? ஹார்ஸ் பவர். முதல்ல இத வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. புரியுதா? போய் கூட சார். அப்புறம் பாரு எப்படி ஓடுதுன்னு. சார் இது வருமா கண்ட்ரோல் பேபி. யாரா நீ என்ன இரிட்டேட் பண்ற? நான் ஹெயின் சார், பீட்டர் ஹெயின் சார், சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் கோச் இன் இந்தியா. கொஞ்சம் நிறுத்து. அது தரோபிரீடா, குவார்டர் ஹார்ஸா, அரேபியனா? அப்பனா என்ன சார்? மசில் ஸ்ட்ரக்சர் டைப் 1 டைப் 2வா? எனக்கு சுகர் லெவல் 2ன்னு சொன்னாங்க சார். சரி, சைரன் டாம் டீடைல்ஸ் தெரியுமா? என்ன பிரீடு? பிரீடா? எனக்கு பிரெட் தெரியும், சைரன் தெரியும், எனக்கு மேட்டூர் அணைக்கட்டு தெரியும். ஹார்ஸ் பிரீட் என்னன்னு தெரியாது, சைரனா ஃபாதர்னு தெரியாது, டேம்னா அம்மான்னு தெரியாது. நீ கோச்சாடா? என்ன சார் அடிக்கிறீங்க? இவனை தவிர உனக்கு நல்ல கோச்சே கிடைக்கலையா? உங்க ஃபேமிலிக்கு ஆப்போசிட்டா யார் வருவா சார்? இவனும் அதுதான் கிடைப்பாங்க. முதல்ல இவனை மாத்து, நல்ல கோச் கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்க. சார் அந்த ட்ரைனிங்க நீங்களே கொடுக்கலாமே. நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கணுமாடா? ஏன் சார் நீங்க ட்ரைனிங் கொடுத்தா உங்க பையன் தோத்துருவான்னு பயமா? வெற்றி எங்க பிளட்லயே இருக்குடா. இல்ல உங்க பிளட் தான் ஜெயிக்கும். அப்படி வச்சுக்கோங்க, உங்க பிளட் தான் ஜெயிக்க போகுது. அந்த ட்ரைனிங்க நீங்களே கொடுக்கலாம்ல. சரி கொடுக்கறேன் சார். ஏன்னா குதிரை கூட ஏற தெரியாத ஒரு முட்டாள் கிட்ட என் பையன் ஜெயிக்கிறது எனக்கு பிடிக்காது. பட் ஒன் கண்டிஷன். என்ன சார் அது? அந்த குதிரையை நீ வசப்படுத்திக்கணும். கெட் லாஸ்ட்.
இன்னில இருந்து நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். தேங்க்ஸ் டா ஆதி. கரெக்ட் டைம்க்கு கரெக்ட் பிளேஸ்க்கு கரெக்டான கோச் அனுப்புன. நீங்க மட்டும் எனக்கு கோச்சிங் கொடுக்கலனா இவன மாதிரியான தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். என்ன தாத்தா, ஒரிஜினல் ரெடி, டூப்ளிகேட் ரெடியான்னு சொல்லு. டேய், ஏய், நீ பணத்துக்காக நடிக்க வந்த புறம்போக்கு. நான் பாசத்துக்காக போட்டி போடுறேன்டா. இன்னும் 24 மணி நேரத்துல தெரிஞ்சிடும் பணமா பாசம். நான் தாத்தா, காலை பிடிக்க நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோ. A sweet one. வீணா போனோம். அப்பட குதிரை மேல ஏற விடாம பாத்துக்கோனா ரேஸ்க்கு ரெடி பண்ணிருக்கியா? சும்மா இருக்க சார், எனக்கே தெரியாது. நான் எப்படி சொல்லி தருது? உயிரோட இருந்தா மெரினா பீச்ல குதிரையாவது ஓட்டிக்கிட்டு இருப்பேன். நீங்களும் வேணா உங்க காசு வேணா உடுங்க சாமி. தாத்தா, யாரு ட்ரைனிங் கொடுத்திருப்பா? நான் தான் கொடுத்தேன். டாட், நீங்களா? ஆமா, நானே தான் கொடுத்தேன். என் பையன் ஒன்னும் தெரியாதவன ஜெயிச்சு ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறான்னா அது இந்த மகேந்திர ரெட்டிக்கு அவமானம். அது இல்ல டாட், நீங்க எதுக்கு அவனுக்கு கத்து கொடுத்தீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எதுக்குடா டென்ஷன் ஆகுற? எதுவா இருந்தாலும் சமமா இருக்கணும். அப்பதான் கேம் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, வெற்றி நம்ம ரத்தத்திலேயே இருக்கு. ஆல் தி பெஸ்ட். சார், வெற்றி நம்ம ரத்தத்துல இருக்குன்னு சொன்னாரு. அப்ப அவன் ஜெயிப்பான்னு சொன்னதா அர்த்தமா, இல்ல நீங்க ஜெயிப்பீங்கன்னு அர்த்தமா? அம்மா சார், அவ உடம்புல என்ன பிளட் இருந்தாலும் சரி, நான் ஜெயிக்க 100 வழி இருக்கு. முன்னாடி போறவனை அடிச்சு பின்னாடி கொண்டு வர கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் குதிரையே ஏற கத்துக்கிட்டேன். நீ என்ன பண்ணாலும் சரி, ஃபைனலா ஜெயிச்சு அந்த பொண்ணை கட்டிக்கிறது அந்த ஒரிஜினல் தம்பி தான்டா. ஏகாந்தாய கல்யாண நிதஜே நிதஜேர்த்தினாம் ஜீவேங்கடதிபாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஆல் தி பெஸ்ட் நம்ம ரெண்டு பேருக்கும். ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்ஸ். இவ்வளவு காசை இது வரைக்கும் பாத்திருக்க மாட்டீங்க. என்ன நடந்தாலும் சரி, அவன் இந்த ரேஸ்ல ஜெயிக்க கூடாது. தேவைப்பட்ட சாவடிச்சிருங்க, பட் டோன்ட் லெட் ஹிம் வின். அப்பாவை விட்டு நீ நிரந்தரமா வேலைக்கு போறியா?
ஜாக்கின்றவன் குதிரையோட பாடி லாங்குவேஜ்க்கு மேட்ச் பண்ணணும். என்ன நடந்தாலும் கீழே விழக்கூடாது. ஒருவேளை விழுந்தா டோன்ட் கிவ் அப். அதை ஹார்ஸ் பவருக்கு மேட்ச் பண்ண ட்ரை பண்ணு. அதுவே ஒன்று டியூன் பண்ணு. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, குதிரையோட ஹார்ட் பீட்டும் உன்னோட ஹார்ட் பீட்டும் ஒரே ஃபேஸ்ல இருக்கு. பெங்களூர் டாப் கிளப் நம்பர் 6 ஜெயிச்சிருக்காரு. தேங்க்யூ. ஏன்டா இப்படி பண்ண? என் பையன் ஜெயிச்சதுனாலயா இல்ல நீ தோத்ததுனாலயா? எஸ், இவன் தான் என் பையன், எனக்கு தெரியும். அப்பா. ஆமாப்பா. சித்து, my son. டேய், அப்பா மேல கோவமா இருந்தா நீ வீட்டை விட்டுட்டு போயிடுவியாடா? ஏண்டா, எப்படி உன்னால இருக்க முடிஞ்சது? உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? சாரிப்பா. இட்ஸ் ஓகே. இனிமே எப்போ இப்படி பண்ணக்கூடாது. போக மாட்டேன். இவன் என் பிளட்னு எனக்கு தெரியும். நீ என் அப்பாங்கிறதுனாலயும் என் பையன் மேல எனக்கு இருந்த பாசத்தினாலையும் தான் இந்த முட்டா பையல என் பையனா ஏத்துக்கிட்டேன். ஆனா என் உண்மையான பாசம் அவனை தூரமாக்கிடுச்சு, என் பையனை என் கிட்ட சேர்த்துருச்சு. இப்போ வரைக்கும் நான் ஏன் இதை சொல்லல தெரியுமா? என் பையன் ஜெயிக்கிறத நீங்க எல்லாரும் பார்க்கணும் தான்.
என்ன டாடி இது? பஞ்சு மிட்டாய்டா உனக்கு பிடிக்கும் யா. நீ இன்னும் முடிக்கலையா? என்ன சாப்பிட்டா காலி ஆயிடும்ல. வெரி நைஸ். இந்த செயினை யாரமா கொடுத்தாங்க? சித்து அண்ணா. உண்மையை சொல்றா. அடிக்காதீங்க சார், நான் சொல்லிடுறேன் சார். அவன் கைய கால ஓடுறா. வா வா. பிசினஸ்ல லாஸ் ஆச்சுன்னா லாபத்தை கொண்டு வர யாராவது ஒருத்தன் வருவான். ஆனா அப்பாவை ஜெயிக்க வைக்க ஒருத்தன் தான் இருப்பான். பையனா நான் உன்னை ஜெயிக்க வச்சா அப்பாவா நீ என்ன லூசர் ஆக்கிட்ட. ஆனா இவன் பையனா என்ன வின்னர் ஆக்கிட்டான். எந்த அப்பாவும் தான் பையனுக்கு செய்யாத துரோகத்தை நீ செஞ்ச. பையனும் தான் அப்பாவுக்காக படாத கஷ்டத்தை இவன் பட்டிருக்கான். இனி எப்பவும் உன் கூட வான்னு என்ன கூப்பிடாத. பாப்பா ஒரு நிமிஷம்ப்பா. நான் பகையை தீர்த்துக்கிறதுக்காக வரல. அன்பு கிடைக்கும்னு ஆசையோட வந்தேன். கோபம் ஒற்றுமையை அழிச்சிடும்னு, அன்புதான் அந்த ஒற்றுமையை கொண்டு வரும்னு அம்மா சொல்லுவாங்க. எப்பவும் அன்புதான் ஜெயிக்கணும்ப்பா. அப்பா, நாமளும் தாத்தாவோட சேர்ந்தே இருக்கலாம் ப்ளீஸ். உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான். நான் பண்ண தப்புக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்லை. இருந்தாலும் மன்னிப்பு கேட்க. ஐயோ தாத்தா, நமக்குள்ள தேங்க்ஸ் சாரி எல்லாம் எதுக்கு? ப்ளீஸ், we are all one family. சாரிடா. அப்பனா இப்படி வாமா.